10 நாளுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெடிடேஷன் கிளாஸ் போயிருந்தேன். விபாசனா மெடிடேஷன்னு சென்னையில் தான் இருக்குது. அது நான் ஏற்கனவே போனேன், 2019 17 போனேன். இப்போ திருப்பி போனேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதை பற்றி நான் பேசலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. எனக்கோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா விவேக் வரதராஜன், டெம்பிள் மங்கீஸ். ஆமாம், ரொம்ப ஆசை. பர்சனலாக வந்து பேசுவார். ஸோ நானும் இந்த ஒரு ட்ரை பண்ணுறேன். பட் லெட்ஸ் சி எப்படி கொஞ்சம் ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு விபாசனா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து புத்தரோட ஒரு கண்டுபிடிப்பு. என்ன கண்டுபிடிப்பு? மனுஷங்க எதில் சஃபர் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிப்பு. அப்போ சஃபரிங்லேருந்து எப்படி வெளியில் வரலாம், அதுதான் வந்து ஒரு புத்தர் கான்ட்ரிபியூட் பண்ண, இந்த மனித இனத்துக்கு புத்தர் கான்ட்ரிபியூட் பண்ண விஷயங்கள். சரி, என்னதான் அப்படி கண்டுபிடிச்சாருன்னா, நம்ம வாழ்க்கையில் 2 விஷயத்தில் எப்போவுமே போயிட்டே இருக்கிறோம். ஒன்று வந்து கிரேவிங், இன்னொன்று வந்து அவர்ஷன். அப்போ கிரேவிங்கும் அவர்ஷனும் மாறி மாறி நடக்கிறனால ஒரு விஷயத்து மேலே வெறுப்பும் வருது. அந்த கிரேவிங் வந்து டிசையராக மாறி ஒரு மாதிரி பண்ணியாகணும். அவர்ஷன் என்னது? பிடிக்காத தன்மை, வெறுக்கிற தன்மை. ஆச்சு, இதெல்லாம் எனக்கு வேணாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ பார்த்தோம்னா இந்த 2 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பின்னி பிடைஞ்சிருக்கு. எனக்கு பரோட்டா பிடிக்கும், எனக்கு பிரியாணி பிடிக்கும், எனக்கு சிக்கன் பிடிக்கும், இல்லை எனக்கு பன்னீர் தான் பிடிக்கும், எனக்கு மஷ்ரூம் பிடிக்காது. மேபி தே ஹேட் சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால அந்த வெறுப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்குது அவங்க வாழ்க்கையில். அதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு தனியாக ஒரு 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 விஷயத்தை லைஃப்பில் செய்கிறதுக்கு பிரச்சனையாகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க வெறுப்பு உள்ளார மாறிக்கிட்டே இருக்குது. கிரேவிங்ஸ் அண்ட் அவர்ஷன்ஸ். அப்போ கிரேவிங்ஸ் அண்ட் அவர்ஷன்ஸ் எதுலேருந்து வருதுன்னா, புத்தர் கண்டுபிடிச்சாரு, சென்சேஷன் மூலயமா வருது. ஓகேவா? ஆக்சுவலி விபாசனா போகிறவங்களுக்கு இது ஒரு ஸ்பாய்லர்ஸ் மாதிரி தான். பட் ஸ்டில் பாருங்கள். என்னன்னா சென்சேஷன்ஸ். எனக்கு வந்து என்னோடய ஃபேவரட் டிஷ் வந்து பரோட்டா. ஓகேவா? நான் பரோட்டாவுக்கு வெஜ்ஜு குருமா தேடின டைம்லாம் இருக்குது. இன்னும் வெஜ்ஜு குருமா தான் தேடிட்டு இருக்கேன் பரோட்டாக்கு. எந்த கடையில் நல்ல வெஜ்ஜு குருமா போடுறாங்கன்னு சொல்லிட்டு. நான்வெஜ் கடையில் பரோட்டாவில் வெஜ்ஜு குருமா. அப்போ அந்த பரோட்டா சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு 6 சென்சேஷன்ஸ், அந்த காற்று, மூக்கு, அதெல்லாம் சொல்கிறாங்க. அதன் வழியே என்ன ஆகுதுன்னா ஒரு சென்சேஷன் உருவாகுது. நம்ம நாக்கில் சென்சேஷன் சொல்கிறோம், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 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 இடத்துல ஒரு சென்சேஷன் இருக்குது. அந்த சென்சேஷன் உருவாகுது. அந்த சென்சேஷன் உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து நம்ம அறிவோ இல்லை மைண்டோ சொல்லுது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் இதை நான் திருப்பி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கு. அப்போ அந்த விஷயம் வந்து ஒரு லிமிட்டட். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு 6 மேலே பரோட்டா சாப்பிட முடியாது. ஓகே, அப்போ என்ன, ஒரு 3 நாளுக்கு அப்புறம் திருப்பி அந்த கிரேவிங் வருது. திருப்பி பரோட்டா சாப்பிட்டா. இதே தான் சேம் ஃபார் சரக்கு, பூசி எல்லாமே. நம்ம அது அடிக்ஷன் சொல்கிறோம். ஆனால் அவங்க எப்படி எடுத்தாங்கன்னா, அது ஒரு சென்சேஷன் சொல்கிறாங்க. அந்த சென்சேஷன்லேருந்து தான் ஒரு அடிக்ஷன் வருது. அப்போ அந்த அடிக்ஷனுக்கு முன்னாடி உள்ள ப்ரீ ஃபேக்டர் பார்த்தோன்னா சென்சேஷன். அப்போ அந்த சென்சேஷன் வந்து என்ன ஆகுது, ஒருத்தவங்களோட உடம்புல அந்த சென்சேஷனுக்கு ஒரு நம்பன்னு சொல்கிற ஒரு கான்ஸ்டிடியூவன்சி, நம்ம ஹோல் பாடி, மைண்ட், எனர்ஜி எல்லாமே ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு கிடையாது, நான் ரியாக்ட் பண்ணுறேன்னா அந்த விஷயத்தோட சென்சேஷனோட ரியாக்ட் ஆகும்போது எப்படி ஆகுதுன்னா, ஓகே இப்போ நான் இதை வந்து பண்ணணும் போல் நினச்சிட்டு திருப்பி இட்ஸ் கிரேவிங் மோர். அதே மாதிரி தான் வெறுப்பு. எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயங்கள் நடக்கிறதுனாலுமே ரியாக்ட் பண்ணுறோம் உள்ளார. அப்போ அந்த ரியாக்ஷன், அப்போ அந்த வெறுப்புகளுக்கு நம்ம விருப்பு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் சொல்கிறாங்க. கிடையாது. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து பெரிஃபெரி லெவலில், வெளியில் உள்ள சென்சேஷன் லெவலில், வெளியில் உள்ள பார்க்குற விஷயத்தில், ஆப்ஜெக்ட், ஃபிசிக்கல், ஸ்தூலத்தனமான இடத்துல ஃபிசிக்கல் நம்ம சென்சேஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. அதுக்குள்ளார ஒரு சட்டிலான ஒரு சென்சேஷனில் விருப்பு. ஐ லைக் திஸ் சென்சேஷன், ஐ டோன்ட் லைக் திஸ். மேபி நம்ம வெளியில் ஆப்ஜெக்ட் வச்சு சொல்கிறேன், எனக்கு இந்த லைட்டு பிடிச்சி, கேமரா பிடிச்சிருக்கு, ஃபோன் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் பெரிஃபெரி லெவல். உள்ளார பார்த்தோன்னா ஒரே ஆக்ஷன், ரியாக்ஷன்.
அந்த சென்சேஷனில் பிடிச்சிருக்கு பிடிக்கல, எனக்கு இந்த சென்சேஷன் பிடிச்சிருக்கு பிடிக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விபாசனால சென்சேஷன் லெவலில் நம்மளோட ஃபேக்கல்ட்டி, நம்மளுக்கு உள் உணர்வு தன்மைன்னு ஒன்று இருக்குது. உள் உணர்வுனா இப்போ ஒரு ஒரு பெண் வராங்க, சொல்லுவாங்க எல்லாருமே, எல்லா பெண்கள்கிட்டையுமே உங்களுக்கு அந்த காம உணர்வாக இருக்கட்டும் இல்லை காதல் உணர்வு வருதாலும் கிடையாது. இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி டு சர்டன் பீப்புள். அப்போ அந்த சர்டன் பீப்புள் கிட்ட எப்படின்னா நம்ம உள்ளார ஏதோ ஒரு ஃபேக்கல்ட்டி சொல்லுது, ஓ இட் ஃபீல்ஸ் குட், அவங்ககிட்ட பேசும்போது நல்லா இருக்குது, ஓ இட் ஃபீல்ஸ் குட், அவங்களோட தொடும்போது நல்லா இருக்குது, அவங்க கை கொடுக்கும்போது நல்லா இருக்குது, அவங்ககிட்ட பேசும்போது நல்லா இருக்குன்னா அந்த ஃபேக்கல்ட்டி, ஏதோ ஒரு ஃபேக்கல்ட்டி கான்ஸ்டண்ட்டாக கமாண்ட் கொடுத்துட்டே இருக்குது. ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே, பேசுகிறவங்களா இருக்கட்டுமே. நானே ஆஸ்ட்ராலஜி இருக்குன்னா நிறைய கிளைண்ட் கிட்ட போனால் சில கிளைண்ட் தே ஃபீல் வெரி பர்சனல். அது ஏன்னா அது அவங்களோட கார்மிக் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், நம்மளோட கார்மிக் ஆஸ்பெக்டாக இருக்கும், அதோட விருப்பு வெறுப்புகள்லேருந்து நிறையா ஒரு மேட்சிங் இருக்கும், வேற கதை. பட் அட் தி எண்டு எவ்வளோ பிடிச்சிருக்கு, எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, அது எல்லாமே அந்த ஒரு நுண்ணியமான ஒரு சென்சேஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதை புத்தா கண்டுபிடிச்சாரு. நீ கடைசி வரைக்குமே வெளியில் போய் நீ டிசைர்னு போய் நின்றுக்கிட்டு எல்லாம் சொல்லுவாங்க ஆசைப்படுறேன். ஏன்னா அது இப்போ வரைக்கும் எல்லா மதத்தரவுகளும் இல்லை எல்லா யோகா இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய இடங்களாக இருக்கட்டுமே, எல்லாத்துலேயுமே ஒரு அடிப்படை வந்து விருப்பு வெறுப்புகளை மாற்றுங்கள், வாழ்க்கை மாறும். ஆனால் அது தலைவர் மட்டும்தான், புத்தா அவர் மட்டும்தான் இறங்கி கண்டுபிடிச்சார். என்னன்னா, நீ என்ன தான் விருப்பு வெறுப்பு, ஸ்டில் யூர் ரியாக்டிங். அந்த விருப்புகளை எனக்கு பரோட்டா வேண்டாம் முடிவு பண்ணுறதுமே என்னோட ஒரு ரியாக்ஷன் தான். அப்போ அதுவுமே ஒரு ரியாக்ஷன் மாறுது. ஐயோ அதுக்கு பிடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போயிடலாம். பரோட்டா வேண்டான்னு சொல்கிறதுமே ஒரு ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனுக்கு முன்னாடி நான் விருப்போட ரியாக்ஷன் பண்ணியிருந்தேன், இப்போ வெறுப்போட ஒரு ரியாக்ஷன் பண்ணுறேன். பட் ஸ்டில் அந்த விருப்பு வெறுப்போட ரியாக்ஷனோட ரெலமில் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் எல்லாருமே. அப்போ விருப்பு வெறுப்போட ரியாக்ஷன்லாம் ஒருத்தங்க சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா அதை வந்து கடைசி வரைக்கும் ஒருத்தங்களோட காக்னைஸ் பண்ணி வெளியில் வர முடியாது. கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே கடக்க வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதை தான் புத்தா கண்டுபிடிச்சாரு. அப்போ ஒரு சென்சேஷன் வருது ஒரு உடம்புல, அந்த சென்சேஷனை எப்படி ஒரு அப்சர்வராக பார்க்குறது, ரியாக்ட் பண்ணாமல், சொரணம் இல்லாமல்ல, ரியாக்ட் பண்ணாமல், தேர்ஸ் எ டிஃப்ரென்ஸ். அப்போ ரியாக்ட் பண்ணாமல் ஒருத்தங்களை வந்து ஒரு விஷயத்த பார்க்கணுன்னா எப்படி அது வந்து சாத்தியமாகும், அதை தான் அந்த 10 நாள் ட்ரைனிங்கில் எடுத்துகிட்டு வருவாங்க. ரியாக்டே பண்ணாமல், அந்த ரியாக்ட் பண்ணாமன்னு கிடையாது, அந்த ஒரு ஃபேக்கல்ட்டி, நம்மக்கிட்ட ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்குது, ஒரு அப்சர்வ் பண்ணுற ஒரு திறமைன்னு கிடையாது, அப்சர்வ் பண்ணுற ஒரு எப்படி கண்ணு ஒரு ஃபேக்கல்ட்டி, அது மாதிரி உடம்புல ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்குது. அந்த ஃபேக்கல்ட்டி என்னென்னா அப்சர்வ் பண்ணும். அதை எதை அப்சர்வ் பண்ணும், ரியாக்ஷனை, நம்ம உடம்புல உள்ள சென்சேஷன் அப்சர்வ் பண்ணி நான் ரியாக்ட் பண்ணணுமா, ரியாக்ட் பண்ணக்கூடாதா, ரியாக்ட் பண்ணணும்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும், கம்மியாக ரியாக்ட் பண்ணால் அதிகமாக ரியாக்ட் பண்ணணும். அதுலேருந்து தான் எல்லாமே வந்து கோவம், வெறுப்பு, அந்த ரியாக்ஷன்லேருந்து எனக்கு பிடிச்சது பிடிக்காதது, எனக்கு வேணும் வேண்டாம், எல்லாமே அதுலேருந்து தான் பிரிவடையுது. அப்போ என்ன ஆகுது, அந்த ஒரு ஃபேக்கல்ட்டியை அப்சர்வ் பண்ணுற ஃபேக்கல்ட்டியை அவங்க வந்து கற்று தருவாங்க. எப்படி அப்சர்வ் பண்ணணும், எப்படி அந்த ஃபேக்கல்ட்டியை உருவாக்கணும். அது ஒரு ஃபேக்கல்ட்டி, ஓகே. அந்த ஃபேக்கல்ட்டி எப்படி உருவாக்கணும்னு கற்று தருவாங்க. கற்றுத்தரதுக்கு நிறையா அது நான் சொல்லிட்டு போயிடலாம், இது இவ்வளோதான், அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் எப்பவுமே சொல்கிறோம்ல, ஒரு செடி வளருதுன்னா நிறைய விஷயம் நம்ம நினைக்கிறோம். அது தியரிட்டிக்கலாக படிக்கும்போது ஓகே ஒரு மண்ணில் ஒரு செடி போடுது, தண்ணி ஊற்றினா வளர்ந்துன்னு ஓகே. பட் அதை சுற்றி அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்னு ஒன்று இருக்குல்ல, மாடு சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, கரெக்டான வெயில் படணும், அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, கம்மியாக ஊற்றக்கூடாது. அப்போ இது எல்லாமே அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லாக புத்தா எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம இதில் யமா மாதிரி ஒரு பதாஞ்சலி எடுத்துகிட்டு வந்தது 6-8 வகை இருக்குன்னா, பட் அவங்க எடுத்துகிட்டு வந்தது 3 ஃபேக்டர்ஸ். எப்படின்னா ஷீலா, அப்புறம் வந்து ஷீலா தான் ஃபஸ்ட்டு. ஷீலானா என்னென்னா 5 விதமான ப்ரிசெப்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு வாங்க. ஓகே, 5 விதமான ப்ரிசெப்ட்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 5 விதமான ப்ரிசெப்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரிசெப்ட்ஸ் ஐ திங்க் பார்த்தீங்கன்னா எந்த
ஒரு பொய்யும் பேசக்கூடாது. 2வது வந்து எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது. 3வது வந்து யாரோட பொருளையும் திருடக்கூடாது. 4வது பார்த்தீங்கன்னா மிஸ்கண்டக்ட் ஆஃப் செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட் இருக்கக்கூடாது. 5வது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வரும், மறந்துட்டேன் நான். 5வது பார்த்தீங்கன்னா தெரியல, ஞாபகம் வரல. இன்னும் ஒரு 5th ஒரு ப்ரிசெப்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்பட்ட லெவலில். இதுக்கப்புறம் வந்து ப்ரிசெப்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பன்னியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சமயான்னு சொல்லுவாங்க. சமயாவா தெரில, பன்னியான்னு சொல்லுவாங்க. பன்னியான விஸ்டம்னு சொல்லுவாங்க. பேசிக்காக பார்த்தோன்னா இந்த ப்ரிசெப்ட்ஸை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் கற்றுக்கக்கூடிய இருக்கிற அந்த ஒரு டெக்னிக்னால நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். சிம்பிள் அடிப்பட்ட லெவலில் ரியாக்ஷன். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்தோடனே அது பசிக்குது, இல்லை பசிக்குதோ, இல்லை வந்து அந்த குழந்தையோட ஒரு இப்போ நம்ம சொல்கிறல புழுங்குது, அதுக்கெலாம் நம்ம புழுங்குனா இப்போ வாய்க்கு நம்ம சொல்லிடுறோம் புழுங்குது, வேர்க்குது, வலிக்குது, உடம்பு வலிக்குது. பட் ஆனால் குழந்தைக்கு ஒரே ரியாக்ஷன் இல்லையா, கத்துறது, அழுவுறது, அவ்வளோதான். அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன ஒரு என்டிட்டி வெறும் ஒரே விஷயத்துக்காக தான் எல்லா மீடியம் யூஸ் பண்ணுறோன்னா அதே தான் நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கோம். வெறுப்புன்னு ஒரே மீடியத்தை வச்சு நம்ம ஹோல் வாழ்க்கையை அது வழியாக எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க? ஃபஸ்ட்டு 3 days பானை வச்சுட்டு 4th டேலேருந்து விபாசனம் ரொம்ப ஸ்வீட் அண்ட் பியூட்டிஃபுல். நோபல் சைலன்ஸ்னு ஒரு கூத்து இருக்குது. அதில் நோபல்ஸ், அது என்ன நோபல் சைலன்ஸ் கூட ஓகே, அது என்ன நோபல் சைலன்ஸ்? பூரணமான மௌனம் வந்து நம்ம நினைக்கிற வாயை மூடிட்டா மௌனம்னா ஓகே, அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. பட் ஆனால் பூரண மௌனம்னா புத்தி லெவலில், ஐசைட் லெவலில், செய்கை லெவலில் மௌனம் வந்து வெறும் வாய் மட்டும் மௌனம் கிடையாது, புத்தி லெவல்லையும் முடிஞ்ச அளவுக்கு மௌனம். ரொம்ப நிறைய விஷயத்த மண்டையில் வச்சு ஓட்டாமல், கண்ணு லெவலில் மௌனம். கண் லெவலில் ரொம்ப நிறைய விஷயத்த பார்க்காம, கை லெவலில் ஒரு மௌனம், ரொம்ப நிறைய விஷயத்த செய்யாமல், ஓகேவா, அந்த ஃபேக்கல்ட்டிஸை காது லெவலில் மௌனம், நிறைய விஷயத்த கேட்காம. ஸோ இது எல்லாமே ஒரு பூர்ண மௌனத்துக்கும் பூர்ண மௌனத்துக்கு என்ன வித்தியாசம்னா இதுதான். அந்த ஃபேக்கல்ட்டிஸை குறைச்சி எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து இங்கே இருக்கிற கான்செப்டே. ஸோ ஃபஸ்ட்டு உட்காண்டாச்சு, பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹார்டான ஸ்கெடியூல். நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திக்கணும். 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு திருப்பி வந்து அப்படி அப்படியே ஓடுன்னு நினைக்கலாம். ஒரு 1 hour once 5 minutes பிரேக் விடுவாங்க. போய் உட்காந்து குரூப் செட்டிங் இருக்குது, உட்காந்து 6:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பாடு ரொம்ப சூப்பர்ப்பா, செம்ம சூப்பர் சாப்பாடு. சாத்விக் ஃபுட்டு தான், ரொம்ப சூப்பர், சிம்பிள் சாப்பாடு, நல்லாயிருக்கு. காலையில் 6:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. திருப்பி அதுக்கு பிறகு ஒரு 1 hour பிரேக்கு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1 hour உட்காரணும். ஓகேவா, 1 hour உட்காரணும். திருப்பி ஒரு 11:30க்கு வந்து 11க்கு லஞ்சு. திருப்பி 1 hour உட்காரணும். திருப்பி ஒரு 5 o'clock வந்து டின்னர் கிடையாது. இந்த விபாசனால டின்னர்னு ஒன்று கான்செப்டே கிடையாது. பட் இருக்குது. யாருக்குன்னா, நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குது, உடல் ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாப்பாடு வழங்கப்படும். அப்படி இல்லைன்னா வாட்டி வர ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் வர ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் 2 பிரிப்பேன், நியூ அண்ட் ஓல்டு. நியூ ஸ்டூடெண்ட்ஸ்னால் இந்த ஒரு விபாசனா மெடிடேஷன் டெக்னிக்கை ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, அவங்க வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுன்னு கான்செப்ட் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு புத்தரோட வழியில் வர டெக்னிக் என்னென்னா, இவங்க வந்து பொழுது போன பிறகு சாப்பிடக்கூடாது. அதுதான் கான்செப்ட். சூரியன் வந்த பிறகு சாப்பிடணும், பொழுது போன பிறகு சாப்பிடக்கூடாது. அப்போ வந்து சன் செட்டுக்குள்ளார சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அவங்க வந்து இது சாப்பிடுவாங்க, வெறும் சிம்பிளான, அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு டின்னர். ஆனால் அது டின்னரே கிடையாது. ஏன்னா வந்து வெறும் பழம், மில்க் அண்ட் தென் பொரி போடுவாங்க. அது சாப்பாடே கிடையாது. அது ஏன்னா சிம்பிள் கான்செப்ட். நைட் வந்து வயிறு க்ளீனாக இருக்கிறதுக்காக ஃபுல் கட்டு விட மாட்டாங்க. அந்த கான்செப்டே கிடையாது. ஸோ அப்போ ஆக்சுவல் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 2 வேளை தான். ஸோ நைட் வந்து இந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்சிடர் அஸ் டீ டைம். அதில் எழுதியிருப்பாங்க டின்னர்னு கிடையாது, இட்ஸ் டீ டைம். இப்போ 3 வேளை தான் பேண்ட்ரி ஓப்பனாக இருக்கும், 3 வேளை தான் கேன்டீன் ஓப்பனில் இருக்கும். ஸோ சாப்பிட்றோம், பண்ணுறோம், 3 நாள் பண்ணுறோம். ஆனால் மெடிடேஷன் பண்ணுறோம், சூப்பர், எல்லாமே சூப்பர்.
எல்லாமே நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம சைலன்ஸில் இருக்கோம். நான் சைலன்ஸில் இருக்கேன் 10 நாள். நான் ஏற்கனவே போயிருக்கேன். எனக்கு இதை பற்றி ஓவர் வியூ தெரிஞ்சதுனால எனக்கு வந்து ஓரளவுக்கு அந்த ஷாக் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அங்கே நான் தப்பு பண்ணிட்டேன், முடியலை. அது வேறு மாதிரி நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபஸ்ட் டைமான 2019 18 அப்போ நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நல்லா அப்பயும் இதே சென்டர் தான். அப்போ சும்மா எதர்ச்சியாக தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஏன்னா ரெகுலராக நான் வந்து ஈஷாவில் போயிட்டு நான் பண்ணிகிட்ருப்பேன். நீ வாலண்டியர்ன்ட்டு எனக்கு இட்ஸ் மை ரெகுலர் திங். அதனால சரி விபாசனா என்ன சொல்கிறாங்க, அப்போ தான் சத்குரு நல்லா நான் ஒரு வாட்டி பேசினேன். விபாசனா வந்து ரொம்ப கஷ்டம்ப்பா, அது இப்படி போகும்போது அப்படி வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபன் பண்ணி விட்டுருந்தேன். நான் போய் ட்ரை பண்ணேன், இன்னும் அங்கே கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். வாஸ் வெரி யங். ட்ரை பண்ணும்போது பைக் எடுத்துகிட்டு போனேன். நல்லா ஞாபகம் இருக்குது. உச்சபட்ச சஃபரிங்கில் இருந்தேன். ஏன்னா உட்கார முடியல. ஒரு 10 நாள் வந்து சுத்தமாக உட்கார முடியல. 2019 அப்போ நடந்தது. அப்படியே பார்க்குறேன் நான், என்ன எல்லாமே வந்து எல்லார் மேலேயும் கோவம், அங்கே நிற்கிற சர்வர்ஸ் மேலே, வாலண்டியர்ஸ் மேலே, டீச்சர் மேலே என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம், அவ்வளோ வெறுப்பு. பட் ஐ ப்ராமிஸ்ட் மை செல்ஃப், என்கிட்ட என்னென்னா, நான் எந்த விஷயத்தையும் பார்த்து ஓடலான்னு பிளான் பண்ணால் நான் ஓட மாட்டேன். ஏன்னா என்னென்னா, சரி இட் இஸ் கிவிங் இட் ஆஸ் அ டொனேஷன், ஓகேவா? அது அப்போ இருக்கிற வெளுப்பில் அதுவுமே எனக்கு தெரியல. போடா எவன் காசாக தான் எனக்கு என்ன, நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அன்றைக்கி சம்பவம் நான் எவ்ரிடே நான் வந்து என் பைக்கை பார்க்கும்போது நான் எப்போவுமே ஒரு விஷயத்தில் கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னா அந்த பைக் வந்து இன்றைக்கி நம்ம கிளம்பி போகலாம், இன்றைக்கி நம்ம கிளம்பி போகலான்னு எப்போவுமே ஒரு 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 இது இருக்கும் எனக்கிட்ட. பட் ஆனால் வந்து சரி ஓகே வேண்டாம்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டு ஒரு 7ஆவது நாள் தான், 7th ஒரு 8th அப்போ தான் வந்து 7th அப்போ தான் நல்லா ஞாபகம் இருக்குது. 7th அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்தேன். அப்பயும் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன், கழிச்சு கொட்டிக்கிட்டே பண்ணும்போது தான் வந்து உட்காந்துருக்கேன். உட்காந்து ஒரு ஒரு பூச்சி ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்து எப்போவுமே சிகப்பு கலர் பீட்டல் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூச்சி. அந்த பூச்சியை வந்து கையில் எடுத்து விளையாட ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம இத்தனை நாளில் நம்ம லைஃப்பில் தேவையில்லை, அது வேறு கதை. நிறைய விஷயங்களை நம்ம மண்டையில் வச்சு ரொம்ப ஓட்டி தள்ளியிருக்கோமே. எனக்கு என்ன ரிலேட் பண்ண முடிச்சுன்னா, எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு ஒரு வந்து ஜேசிபி இருக்குல்ல, அந்த ஜேசிபி இப்படி பொக்கரேன் மாதிரி தூக்குற மாதிரி அந்த ஒரு இது வாங்கிட்டு வந்தார். ஏதோ ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து இங்கேருந்து வாங்கிட்டு வந்தார். அதை வச்சு நான் மண்ணில் விளாண்டிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப சின்ன வயசுலாம் கிடையாது, நான் ஒரு 4th 5th படிச்சுட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 4th 5th படிச்சுட்டு இருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பொம்மையை வச்சு நான் விளையாண்டிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பொம்மை அந்த ஒரு க்ரெயினுக்கு வந்து நான் வந்து லைட் செட்டிங்லாம் போட்டு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி, அப்போ செம இன்ட்ரெஸ்டிங் எனக்கு அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபேன்லாம். பேட்டரியில் கனெக்ட் பண்ணி அது வந்து நைட்டில் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த க்ரெயின். எனக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறேன்னா, அப்போ அந்த மொமெண்ட்டில் உள்ள ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி, ஓகே அந்த மொமெண்ட்டில் நான் பாஸ்ட்டையும் யோசிக்கலை, ஃப்யூச்சரையும் யோசிக்கலை, ப்ரெசன்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ப்ரெசன்ட்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அந்த க்ரெயின் வச்சு அந்த ஒரு மொமெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா எல்லா வாட்டியுமே ஏதோ ஒரு விஷயத்த நாளைக்கு பண்ண போகிறோம் யோசிச்சுட்டு இருக்கோம், இல்லை பண்ண விஷயத்த வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான், அன்றைக்கி 7ஆம் தேதி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்றேன். ஒரு குச்சி எடுத்து அந்த ஒரு பூச்சிக்கிட்டு விளையாடும் போது தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த ஒரு ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மைசெல்ஃபை நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட்டோம். 7 நாள் ஆச்சு நான் பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுக்கிறதுக்கு, ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதுக்கு 7 நாள் ஆச்சு. அதுக்கு யோசிச்சு முடியும், அவளை யோசிச்சு கரைச்சி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே யோசிச்சாலே மண்டையை காரித்து போச்சு, அதை யோசிச்சு தொலையாதரா நாயன்னு சொல்லிட்டு. அப்போ 7 நாள் ஆச்சு எனக்கு அது முடிகிறதுக்கு. 7 நாள் ஆகும்போது மேபி இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக, நான் சொல்கிறேன் 2019 இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா 3 நாளாக கரைஞ்சிருக்கலாம். ஆனால் நான் முடியல, ஒரு எப்படி சொல்கிற ரெபலாக எவன்டா அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன், என்னடா இதெல்லாம் நீ. ஏன்னா நான் வந்து ஐ வாஸ் ப்ராட் அண்ட் நான் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இதில் வந்து கம்யூனிட்டியில் வந்து வளர்ந்தனால இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் எப்பவுமே. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும்போது தான் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, வி மிஸ்ட் அ ரியலி பிக் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்.
நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆஸ்பெக்டை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதுலேருந்து ரொம்ப சூப்பர். அதில் எனக்கு பிடிக்கலனாலுமே அந்த பிடிக்காத விஷயத்த நான் ஜாலியாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைம்லேருந்து. அந்த அடுத்த ஒரு 3 நாள் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் அதுக்கப்புறம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் டைமும் கிடைக்கல, இல்லை நான் பெருசாக கன்வின்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் பெருசாக ப்ராக்டிஸும் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஃபன் நடந்துச்சு லைஃப்பில். ஸோ அதனால் வந்து ஐ ஃபெல்ட் தட்டு போவோம். ஏன்னா கடைசி ஒரு எனக்கு ரீசெண்டாக தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சு ஒரு 3-4 months பேக். அதுலேருந்து லைஃப் வந்து ஓகே. எப்போவுமே லைஃப்பில் இது நீங்களுமே ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இதை நான் இன்னொரு வீடியோத்தில் நான் ஃபுல்லாக பேசுகிறேன். நம்மளோட ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க இறக்கும்போது, இல்லை இன்னொரு குடும்பத்துக்கு போகும்போது, அடுத்த ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க லைஃப் வில் ஹாவ் அ பிக் இம்பேக்ட். பிவட்னு சொல்லுவோம். பிவட்னா அதுலேருந்து உங்கள் வாழ்க்கை வேறு ஒரு ஆங்கிளில் மாறும். அப்போ எனக்கு நிறைய ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சு, புது புது ஆங்கிள் திறந்துச்சு, லைஃபோட புது புது பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் ஆச்சு, புது புது விஷயங்கள் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் பார்க்கும்போது தான் வந்து சரி, அப்போ ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு, அதில் காண்டானா என்னன்னு தெரியல. டக்குன்னு நான் வந்து விபாசனா கிளம்பி போயிட்டேன். நான் சரி போவோம், சும்மா தான் அப்ளை பண்ணேன், பார்த்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. சூப்பர்ரா கொடுத்துட்டாங்க. அடுத்த நாளே அப்ளை பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் ஓல்ட் ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் அப்ளை பண்ணிட்டனால கொடுத்துட்டாங்க. ஓல்ட் ஸ்டூடெண்ட்டில் என்ன கூத்துனா, நைட் உங்களுக்கு பழம் பால் கூட கிடைக்காதுன்னா தட்ஸ் த ப்ரிசெப்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ. பட் இட்ஸ் சாய்ஸ் கூட கிடையாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம், எல்லாம் தந்துடுவாங்க. அதெல்லாம் வந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க பண்ணக்கூடாது. உடம்பு செட் ஆகலாம். பட் நான் ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். செத்துக்கலாம்டா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. பட் ஆசையாக இருக்கும் சுற்றி பார்க்கும், என்னடா விட்டுட்டு எல்லோரும் ஸ்டார்ட் இருக்கீங்கன்னு. நம்மளுக்கு வந்து ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியில் வந்து லெமன் ஜூஸ் நைட், மற்றபடி காலை பிரேக்ஃபாஸ்ட் சேம் தான், மத்தியானம் லஞ்ச் சேம் தான். அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அதோட ஒரு ப்ரெஜடைஸ்டான சில ஐடியாஸ் இருக்குல்ல மண்டையில், அதெல்லாமே இருந்துச்சு. ஓகே அப்படி இருந்துச்சு. 7 நாள் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும், சூப்பர். ஆனால் போனால் அந்த லெவலில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது சஃபர் பண்ணி என் மைண்டு சொல்லிச்சு. ஆனால் இப்போ எனக்கு வயசு 33. எனக்கு 33 வயசில் நான் வந்து இப்போ ஆன சஃபரிங் பார்த்தேன்னா, லைஃப்பில் மேலே போயிருக்கேன் கீழே போயிருக்கேன் பச்சையாக தெரிஞ்சிச்சு. இப்போ உச்சபட்சம் இது பார்க்குறேன். ஏன்னா இத்தனை நாள் நீ யோகா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க, எத்தனை பண்ணிகிட்டு இருக்க, ஏன்னா மண்டை எப்படி இருக்குது, கேவலமாக இருக்குன்னா நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் அப்போ வந்து நான் சஃபர் ஆனேன். ஆனால் இப்போ சஃபர் ஆகலை. ஆனால் அதே பைத்தியம் தான். ஆடாப்பாவி ஆமாம்ல. அப்போ வந்து நான் வந்து சஃபர் இப்படி பல்ல கடிச்சிட்டு எப்படி ஏஞ்சி போயிடும் அப்படியா அப்படி இப்படி இருக்கும். இப்போ என்னென்னா ரொம்ப கேவலமாக இருக்குது மண்டை. ஏன்னா உட்காந்து ஒரு விஷயத்தை காக்னைஸ் பண்ணி மெடிடேட் பண்ண முடியல. பட் எப்படின்னா தெரியுது. ஆமாம் ரொம்ப கேவலமாக இருக்குல்ல, ரொம்ப கேவலமாக இருக்குது, நான் எனக்கே சொல்லிக்கிறேன். ஆனால் அங்கே அந்த தேர்ட் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட, அங்கே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபர்ஸ்ட் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ், நான் கேவலமாக இருக்கேன். ஆனால் இங்கே எப்படின்னா, ஆமாம் மச்சான் நீ தான் கேவலம் இருக்க. பட் ஓகே, கொஞ்ச நேரம் உன் ஆசைக்கு மண்டையை வச்சு ஓட்டிக்கோ, பட் சைலண்ட்டாக உட்கார, ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்காத. பட் இருந்துச்சு. பட் நான் ரொம்ப சஃபர் பண்ணல இந்த வாட்டி. ஆனால் அந்தக்கான பெயின் எப்போவுமே இருந்துச்சு, அந்த மண்டையில் ஓட்டுற ஒரு ப்ராசஸ். ஏன்னா எப்போவுமே சிம்பிள். என்னென்னா ஒரு அழுக்கு தண்ணி இருக்குது. ஒரு அழுக்கு தண்ணியில் வந்து அந்த தண்ணி வந்து மேலே கீழே குலுக்கி வச்சிட்டோன்னா, அந்த தண்ணியை தொடாமல் இருந்தோன்னா அந்த அழுக்கு செடிமெண்ட்ஸ் செட்டில் ஆகும். இட்ஸ் எ சிம்பிள் கான்செப்ட், இது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் நம்ம மனசு. ஆனால் தலைகீழே வர செய்யும். எப்போ ஒரு மனசோ புத்தியோ பெருசாக ப்ராசஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா, பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் வச்சு டார்ச்சர் பண்ணாமல் இந்த மைண்டு மனசு விட்டுட்டோன்னா பழைய பதிவுகள் மேலே வரும். எப்படி செடிமெண்ட்ஸில் அழுகு கீழே போகும்போது இதில் எல்லாம் மேலே ஒரு சர்ஃபேஸில் வரும்போது, அதாவது எல்லா பேர் சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ண எனக்கு நிறைய தாட்ஸ் வருது. தாட்ஸ் வர்றது இயற்கை. ஏன்னா ஒரு தாட்டு உள்ளார வந்துட்டு அப்புறம் வெளியில் போகும். திஸ் இஸ் ஹவ் த நேச்சர் ஆஃப் அவர் மைண்ட். அண்ட் இது நம்ம மனசு ஒர்க் ஆகுது. இது ஹீலர் பாஸ்கர் வீடியோவில் சூப்பராக சொல்லியிருப்பார். ட்வைன் உள்ளார வந்துட்டு விட்டிங்கன்னா இந்த ட்வைன் வந்து போயிடும். ஆனால் நம்ம வெளியில் போகும்போது திருப்பி அந்த தாட்டை பார்த்துட்டு எரிச்சலை திருப்பி உள்ளாரே புதைச்சி வச்சுக்கிறோம். அப்போ இயற்கையாக ஒரு நேச்சராக எந்த ஈவெண்ட்டாக நடக்குது, இப்போ அப்பா கிட்ட பேசும்போது ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அம்மா கிட்ட பேசும்போது ஒரு சண்டையாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எதுவாக இருக்கட்டுமே, அது எல்லாமே இந்த 7 நாள் லைஃப்பில் நடந்த என்னென்ன சப்ரஸ் பண்ண எமோஷன்ஸ் எல்லாமே 7 நாள் வெளியில் வர ஆரம்பிக்கும்.
அப்படியே பொறுமையாக ஒரு விஷயமா வரும். ஓ அப்போ இது நடந்துச்சுலவோ, அப்போ இது நடந்துச்சுலவோ, அப்போ எனக்கு பிடிச்சிச்சுலவோ, அப்போ எனக்கு பிடிக்கலவோ, அப்போ அது நடந்துச்சுலவோ, அப்போ நடக்கலைன்னா அது வருது. அதை அப்படியே அதை போட்டு உழப்பாம அதை விட்டோன்னா அது காட்டிட்டு போய் அது போகும்போது நம்ம நம்மளோட ஃபேக்கல்ட்டி அது போகும்போது இருக்கிறனால அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம பிடிச்சி இழுத்துக்கிறோம். ஸோ அப்போ அதனால தான் அழகாக சொல்லுவாங்க அனிச்சைன்னு சொல்லுவாங்க. அனிச்சைன்னா இம்பர்மனன்ஸ். அது பிடிக்காது அதனால தான் அந்த ஃபேக்கல்ட்டியை வேறு இடத்துல டைவெர்ட் பண்ண சொல்லுவாங்க. அது ஒரு சூப்பரான ப்ராசஸ். அப்போ அந்த அந்த வெளியில் போகிற விஷயத்த கவனிக்கும் போது அழகாக வெளியே போக மாட்டேன். நம்ம கர்மம் தான் மைண்ட் இருக்குது, எப்படி இருந்தாலும் பார்த்து தொலைவோம் சில விஷயத்த பார்க்கும்போது அமைந்துச்சு. என்னென்னமோ தெரியுது. எங்கள் அப்பா என்னை ஃபஸ்ட் டைம் அடித்தது அதெல்லாம் மறந்துட்டு நினச்சாலுமே ஃபஸ்ட் டைம் அடித்தே கிடையாது. வேறு ஒரு டைமில் ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு 11th 12th பீரியட் போகிற வாட்டி நோட் புக் எடுத்து பறக்க விட்டாரு. அவ்வளோ நொட்டோரியஸ் சைல்டு ஆவாடா நம்ம இருந்தோன்னு சொல்லிட்டு செம்ம அடி. நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணனால பெருசாக எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ரிலேஷன்ஷிப் பெருசாக இருந்தது இல்லை. ஏன்னா அப்போ ஏன்னா ரொம்ப நொட்டோரியஸ் சைல்டுன்னு வச்சுக்கோங்க. படிக்கிறதுனாலே பிடிக்காது. ஆனால் எங்கள் அப்பா கரெக்டாக ஹாஃப் இயர்லி எக்ஸாமும் இல்லை ஆனுவல் எக்ஸாம் முன்னாடி வரனால செம்மாட்டி டம்முன்னு வரும். அப்போ தான் எங்கள் அப்பா அடிச்சுக்கிடுச்சு என்னை படிக்க வச்சு நான் பாஸ் பண்ணிடுவேன் வச்சுக்கோங்களேன். ஸோ அது இன்னும் இல்லை 12th வரைக்கும் ஓடிட்டு இருந்துச்சு. அதுதான் உச்சம் எல்லாரும் சொல்லுவாங்க 10th வரைக்கும் தாங்க. அதனால் 11th 12th செம்மாட்டி நோட் புக்கெலாம் பறக்க உட்காந்துட்டு வீட்டில். ஸோ எனக்கு அதில் நிறையா இன்சிடென்ட் நிறைய ஈவெண்ட்லாம் நடந்துச்சு. ஏன்னா இப்போ எனக்கு எங்கள் அப்பா கிட்ட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. டச் வுட். ஏன்னா என்னதான் இருந்தால் ஸ்டில் நான் சொல்லிக்கலாம் 33 ஆச்சு, லைஃப் டேர்ம்ஸில் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன்னா அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் டேர்ம்ஸ் வைஸாக பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் வைஸாக பார்க்கும்போது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இப்போ உள்ள லைஃப்க்கும் அப்போ உள்ள ஒரு தாட்டுக்குமே ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தும் போது ஒரு சூப்பரான ஒரு இருந்துச்சு. ஓகே அப்போ நம்ம எப்படிலாம் ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு வளர்ந்துட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு 7 நாள் 10 நாள் ஃபுல்லாகவே வந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் பொறுமையாக பண்ண அவங்க சொன்ன மெடிடேஷன் டெக்னிக் பண்ண பொறுமையாக அப்புறம் தான் புரிஞ்சுது, ஆஹா இந்த இடத்துல இப்படி வேலை செய்யலாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஈஷாவில் நான் சமயமாலாம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வாட்டி பேசுகிறேன், எப்படி சமயமாக்கும் விபாசனைக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பர்சனலாக நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹார்ட்கோராக உட்காந்து ஒரு ஹத்த யோகாவாக இருக்கட்டும், கிரியா யோகா இருக்கட்டும், ஷாம்பவியாக இருக்கட்டும் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த ஒரு இன்ட்ரோஸ்பெக்டில் பண்ணும்போது, ஏன்னா அடிக்கடி அவர் சொல்ல பண்ணியானா விஸ்டம். ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் நீ டிசைர் பண்ண முடியும். தெரியாத விஷயத்தை எப்படி டிசைர் பண்ணுவேன்? அப்போ அது டிசைர் பண்ண அதில் விஸ்டம் இருக்கும். விஸ்டம் வர யூ வில் டிசைர் மோர். அப்போ இது சைட் பை சைட் நடக்கும்போது யூ ஹாவ் அன் ஆஸ்பிரேஷன் டுவர்ட்ஸ் ஆர் எனி டெக்னிக் டு டூ மோர். ஓகே, வெரி சிம்பிள். அப்போ இது நடக்கும்போது என்ன ஆச்சு? ஏன்னா நான் இந்தான்னு சைட் ஃபுல் டைம் ஈஷா மெடிடேட்டர்னால எனக்கு ஸ்டில் விபாசனா மெடிடேஷன் ஸ்டில் அன் அவுட் சைட் திங். பட் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்டட் ஐ லைக் போவோமே 10 நாள் மௌனம்னா இருந்துட்டு வரும்ன்றா. இட் வாஸ் ரியலி a பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல ஒரு ப்ராப்பர் டெக்னிக். அந்த டெக்னிக் சூப்பர் டெக்னிக் ஆக்சுவலி. அண்ட் ஃபக்கால் டெக்னிக், இட்ஸ் அ பியூரஸ்ட் லாஜிக் ஃபார்ம் ஆஃப் டெக்னிக். அந்த டெக்னிக்கில் ஒரு அடித்து நவுத்துறதுக்கு யாராலையுமே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி ஒரு டெக்னிக் அந்த ஒரு டெக்னிக். ஸோ அதில் நிறையா கதை சொல்லுவாங்க, யார் எப்படி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி வெளியில் வந்தாங்க. இட் இஸ் பியூர், இட் இஸ் ஃபண்டமெண்டலி இட் ஹேஸ் ஹேப்பன், சேஞ்சஸ் ஹேப்பன். நல்லா தெரிஞ்சிச்சு. அப்போ என்னென்னா நான் வெளியில் முடிச்சுட்டு வரேன். நான் அப்போ கூட நம்பலை பெருசாக, என்னடா அது லைக் நான் பண்ணுறேன், ஓகே டெக்னிக் பண்ணுறேன். டக்குன்னு வந்தோடனே ஒரு 5வது நாளோ 6வது நாளோ பண்ணும்போது வெளியில் வந்த பிறகு அங்கே வாலண்டியரை சர்வர்னு சொல்லுவாங்க, த ஒன் ஹூ சர்வ்ஸ். ஓகேவா, அவங்க சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், பெல்லை எடுத்து என்ன நீ இன்னும் வெளியில் சுற்றிட்டு இருக்கேன்னு. நான் சொன்னேன் அப்போ டாய்லெட் அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது போகிறேன்னு சொல்லிட்டு. நோபல் சயின்ஸ் தான், பட் டீச்சர்ஸ்கிட்டையும் வாலண்டியர்ஸ்கிட்டையும் பேசிக்கலாம், உங்களுக்குள்ள அதை பேசக்கூடாது. போகும்போது அவர் சொல்லிட்டார், இல்லை பெல் அடிச்சுன்னு உள்ளார போனோம், என்ன ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்கன்னா. அவர் கேட்டோடனே சொல்லுன்னு வந்துச்சு. ஓகே, சொல்லுன்னு கோவம் வந்துச்சு. அங்கே தான் ஐ ஃபவுண்ட் டிஃப்ரென்ஸ். என்னென்னா, இதே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆஸ்பெக்டில் இருந்தோம்னா, அஃப்கோர்ஸ் மெடிடேட்டர் இருக்கவங்க நம்ம இருக்கோம்னா அது என்ன டிஃப்ரென்ஸ்னால் நடக்கும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த கோவம் குறையுது. பட் ஆனால் அங்கே ஒன்று என்னென்னா, இன்ஸ்டெட் ஆஃப் நான் அவரோட ஃபேஸை பார்த்து எல்லாம் எனக்கு தெரியும் நீ மூடுன்னு சொல்கிறதுக்கு, மனசில் சொல்கிறத ரியாக்ட் பண்ணுறதுக்கு எனக்குள்ளார அந்த ஃபேக்கல்ட்டி என்னாச்சுன்னா,
அவரை திட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சென்சேஷன் வருது. அது என்ன சென்சேஷன்? அங்கே என்ன அறியாமே அந்த அந்த ஃபேக்கல்ட்டியே அந்த ஒரு சென்சேஷன் போய் பார்த்துச்சு. ஆச்சரியமாயிடுச்சு. ஏய் அடா பாவி, ஏய் இது இது நல்லா இருக்குதேடான்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ஹவு, இதுதான் அதோட அடிப்படை. அப்போ என்னன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலுமே முதல்ல வந்து எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த தான் பார்ப்பாங்க. ஆனால் விபாசனா மெடிடேட்டராக இருக்கட்டும், எனி யோகிக் சயின்ஸில் இதுதான் ஃபண்டமெண்டல். பட் எல்லாருமே எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தான் கதையே. பட் விபாசனா எப்படின்னா சென்சேஷன் டக்குன்னு. இப்போ வந்து ஈஷா சைடோ இல்லை இந்த சைடோ வேற ஒரு சைடோ பார்த்தீங்கன்னா பிரெத்துக்கு வருவாங்க. நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரே இது என்னென்னா ஒரு விஷயத்த, ஒரு லைவான விஷயத்த பிடிச்சி உட்காரணும். அப்போ என்ன சென்சேஷன், டக்குன்னு சென்சேஷனை பாருங்கன்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு அதை பார்க்க ஆரம்பிச்சிடும். செம்ம ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுலேருந்தே வந்து ஒரு ஒரு விஷயத்துலையும் சாப்பிட்றதுல சென்சேஷன், படுக்கிறதுல சென்சேஷன், சோப்பு உடம்புல போடுற சென்சேஷன், அவ்வளோ நுணுக்க லெவலில் அந்த ஃபேக்கல்ட்டியை ட்ரெயின் பண்ண சொல்லுவாங்க. அந்த சென்சேஷன் 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 அப்போ சென்சேஷன் போக 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 இந்த ஒரு அடிமட்ட லெவல்லே ரியாக்ஷன் அண்ட் கிரேவிங் அண்ட் அவர்ஷனுக்குள்ளார அந்த விஷயம் போயிடும். அப்போ கிரேவிங் அண்ட் அவர்ஷனுக்குள்ளார அந்த விஷயம் போயிட்ட பிறகு என்ன ஆகும்? அதுதான் வந்து செம்மையாக சொல்லுவாங்க, சங்காராஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ போன ஜென்மத்தில் ஃபுல்லாகவே சென்சேஷன் பண்ணி 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 பண்ணி, ஏன்னா மனுஷன் அடிப்பட்ட லெவலில் வாழ்கிறதே சென்சேஷனில் தான். சரிங்களா? அடிப்பட்ட லெவலில் வாழ்கிறதே சென்சேஷன். அப்போ போனாட்டி ஒரு பெரிய சென்சேஷன் இருக்கலாம், ஒரு சின்ன சென்சேஷன் இருக்கலாம். அந்த ஒரு சென்சேஷன் நம்ம உடம்புல போனாட்டி டிசால்வ் ஆக அப்போ வந்து பழைய நிறைய லைஃப் டைம்ஸ் இருக்குது. நிறைய லைஃப் டைம்ஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சங்காராஸ்னு, நம்ம எப்படி நம்மளோட இதில் வந்து கர்மான்னு சொல்கிறோமோ அவங்க இதில் வந்து சங்காராஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த சங்காராஸ் வந்து ஆகும்போது என்ன ஆகுது? ஒரு மனுஷனோட மிசரியாக இருக்கட்டும், கிரேவிங் ஆகட்டும், அவர்ஷனாக இருக்கட்டும், பல லைஃப் டைம் தாண்டி வருதுன்றாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கிரேவிங். எனக்கு ஒரு சின்ன கிரேவிங் பரோட்டா சாப்பிட்னா சாப்பிட்டு போயிடலாம். இதே வந்து ஒரு பரோட்டா கடை மாதிரி போல், ஒரு சம பெரிய பரோட்டா கடை மாதிரி போல், ஒரு மதுரை ஃபேமஸ் ஏதோ ஒரு பெரிய கடை போடுறதுனாலுமே அதெல்லாம் பெரிய கிரேவிங். சரிங்களா? அதுவுமே சில பேருக்கு இருக்கும். அது எல்லாமே செம்ம ஒரு லைஃப் டைமில் முடியும். அது 2-3 லைஃப் டைம் ஆகலாம். அடுத்த லைஃப் டைமில் ஆகும்போது அந்த இயற்கை வந்து நேச்சுரலாக அவங்க ப்ளேஸ் பண்ணும். அடுத்த இந்த ஒரு அவர்ஷனை முடிக்கிறதுக்காக அடுத்த லைஃப் டைமில் போடலான்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திஸ் இஸ் ஹவ், அதான் நம்ம சொல்கிற சம்ஸ்காரோட சைக்கிள், சம்சார சைக்கிள் சுற்றுதுன்னுவாங்க. அவங்களே சங்காரான்னுவாங்க. ஏன்னா அது புத்தரோட பாலி மொழியில் வந்து பேசுகிறது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி பாலி மொழியில் வந்து கோயங்காஜி வந்து பர்மாக்காரர். அவர் தான் வந்து இந்த கோர்ஸை வந்து அவர் அங்கே கற்றுக்கிட்டார். அவர் பர்மாக்காரில் ஒரு பெரிய பணக்காரர். அவர் தான் ஃபவுண்டர் இந்த விபாசனா மெடிடேஷனோட. ரொம்ப சிம்பிள். புத்தா வந்து இந்த டெக்னிக் கண்டுபிடிச்ச பிறகு அவர் வந்து மாங்க்ஸ் ட்ரெயின் பண்ணார். அந்த மாங்க்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இந்த ட்ரைனிங்கை கொடுத்தாரு. நீ எப்படி ஹவு டு வாட்ச் யுவர் செல்ஃப் 2-3 இந்த சென்சேஷன்ஸில் வந்து எப்படி ஒருத்தங்க ஒர்க் ஆன் பண்ணி அவங்களோட சங்காராஸ் பழைய கர்ம வினைகளை எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் இட் ஹஸ் ஒர்க்ட் நிறைய இடத்துல. அதில் வந்து ஃபேமஸ் ஆகி வந்தது பார்த்திங்கன்னா, அதில் எல்லா இடத்துலையுமே அதில் ஆட் பண்ணிட்டாங்க நிறைய விஷயத்த. ஓகே, இதுதான் அடிப்படையான இந்த விஷயத்தில் நிறைய பேர் ஆட் பண்ணனால எல்லா இடத்துலையுமே அதோட ஆக்சுவல் ஃபார்ம், எஃபெகசி, பொட்டன்சி போயிடுச்சு அந்த டெக்னிக்லேருந்து. பர்மாவில் மட்டும்தான் சில டீச்சர்ஸ் வேர் ஹோல்டிங் திஸ் டெக்னிக் ஃபார் ப்ராப்பர்லி. அதில் வந்து கோயங்கர்ஜி இவர் வந்து போய் கற்றுக்கிட்ட பிறகு தான் வந்து இவருக்கு வந்து புரிஞ்சிச்சு, ஓ இவ்வளோ சூப்பரான டெக்னிக் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்து இவங்களோட அம்மா அண்ணா அப்பா வந்து, ஆமாம் இந்தியன்ஸ்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இங்கே வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து சரி நம்ம ஏன் இந்தியாவில் கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயற்கையாக சும்மா நேச்சுரலாக வந்தார். இட் வாஸ் வெரி ஃபேமஸ். எல்லா இடத்துலையுமே ஹிட் ஆகி உடாச்சு. ஒத்த பைசா கிடையாது இந்த கோர்ஸ்க்கு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் டொனேட் பண்ணால், இது எப்படின்னா, இப்போ நான் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன்னா இது இன்னொருத்தனோட கொடுத்த பிக்ஷாந்திகின்னுவாங்க. எப்போவுமே வந்து இது பேர் தம்மான்னுவாங்க. தம்மானா நம்ம வந்து தர்மம்னு சொல்லல, சனாதன தர்மம் மாதிரி. தம்மா இஸ் அன் இட்டர்னல் ஒன். தம்மா இஸ் அன் இட்டர்னல் லா. தம்மா வந்து ஒரு நேச்சரோட லா. இப்போ நான் வந்து ஒரு நாய்க்கு ஒரு சாப்பாடு போடுறேன், அந்த நாய் வாலாட்டும். இட்ஸ் அ தம்மம். மீன் நான் என் ஃப்ரெண்டுக்கு காசு தரணும், இல்லை யாருக்கோ இருக்குன்னா நாளைக்கு எனக்கு ஒருத்தன் காசு தரணும். இட்ஸ் அ தம்மம். அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எப்படி ஒரு தெர்மோடைனமிக்ஸ்ல இத்தனை லாஸ் இருக்கும், அந்த மாதிரி தம்மம்னு சொல்லிட்டு பாலி மொழியில் புத்தரோட ஒரு இதில் அவங்களோட வழியில் வந்து திருப்பி அவர் அழுத்தெழுத்துன்னு சொன்னால் புத்தா வந்து இட்ஸ் நாட் அ செக்ட். புத்தா வந்து இட்ஸ் அ வே ஆஃப் டீச்சிங்.
அதுமாதிரி சொல்ல புத்தா வந்து ஒரு மனுஷன் கிடையாது. புத்தா வந்து சொல்லுவோம்ல நம்ம இதில் வந்து சாது 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 என்ன ஒருத்தன் பேர் சாதுவா, ஞானி ஒருத்தன் பேர் ஞானி கிடையாது. ஒன் ஹூ ரியலைஸ் இஸ் சாது அண்ட் ஞானி. அதே தான் ஒன் புத்தி லெவலில் திறந்தவன் வந்து தான் புத்தான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து புத்தா அடிக்கடி சொல்லுவார், நான் மட்டும் புத்தா கிடையாது, ஒன் என்னோட பின்னாடி எவன்லாம் புத்தியை திறந்தாங்களோ, எனக்கு முன்னாடி வரப்போகிற யார் யாரெல்லாம் புத்தியை திறக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே புத்தா தான் சொல்லுவார். அப்போ வந்து புத்தா 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 நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சிம்பிளாக இந்த விஷயத்த கோயங்கஜி கற்றுக்கிட்டாரு. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னொருத்தங்க அதில் அந்த புத்தாவோட டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா பிக்ஷாந்தேகினா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுத்தால் தான் உனக்கு ஒரு ஆஸ்பெக்ட் வந்து புரியவே வரும். ஓகேவா? நாட் நெசசரி, பட் பிச்சை எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 10 நாள் இன்னொருத்தரோட பிச்சையில் தான் இந்த கோர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து அது ஒரு தம்மம் ஒரு ரூலாக வச்சுருக்காங்க. எப்போவுமே எதுக்குமே காசு வாங்கக்கூடாது. பட் நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி விருப்பப்பட்டு டொனேட் பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே அந்த டைமில் அந்த இந்தியாவோட டைமாக இருக்கட்டும் எப்படின்னா 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஒன் வந்து ஹவுஸ் ஹோல்டரோட ஒரு தர்மம் என்னென்னா தே ஹாவ் டு கோ அண்ட் மேக் மணி. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சாதுக்கள், பிச்சுக்கள், புத்த பிச்சுக்கள்னு ஒன்று. பிச்சுக்கள் நம்ம சைடு தான் சாது ஞானி சொல்ல, பட் புத்த பிச்சுக்கள் மொட்டை அடிச்சு போட்டிருப்பாங்க. நம்ம எல்லாம் தாடியை வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க நம்ம சைடெலாம். ஸோ புத்த பிச்சுக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரே ரூல் என்ன, போய் பிச்சை எடுத்துகிட்டு வரணும். அந்த ஒரு பவுலில் போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வரணும். ஓகே, அதான் பிக்ஷை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 நாளுமே இன்னொருத்தவங்களோட பிச்சையில் தான், இன்னொருத்தவங்களோட மேர்சியில் தான் 10 நாள். அந்த மேர்சியில் இந்த டெக்னிக் கற்றுக்கணும். அதுதான் புத்தாவோட ஒரு அடிப்படையான ஒரு ப்ரெக்கசெட்டாக வச்சுருந்தார். ஸோ போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. என்னாச்சுன்னா எல்லாம் போயிட்டுருக்கு, எல்லாம் நடக்குது. அந்த ரியாக்ஷன் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து அவங்களோட ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு எப்படி இன்ஸ்டியூஷன் சொல்கிற அவங்களோட ஒரு ஃபவுண்டேஷன் இதில் பார்த்திங்கன்னா மாங்க்ஸ் ட்ரெயின் பண்ணுறாங்க. மாங்க்ஸ் வந்து ஃபண்டமெண்டலாக ட்ரைனிங்னால் அதை எப்படா மாங்க்கை ட்ரெயின் பண்ண முடியும்னா வெரி சிம்பிள். யூ ஹாவ் கிவன் அ ஸ்ட்ரக்சர்டு ஃபெசிலிட்டி. அந்த காலத்தில் வந்து மாங்கனா என்ன ரோப் போட்டு பிச்சை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அதுக்கான சாத்தியம் வந்து ரொம்ப கம்மி. அதனால் மாங்காக இருக்க ஆசைப்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் மாங்காக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுமாரி அவங்க அந்த மாங்க் ப்ராக்டிஷனும் வச்சுருக்காங்க. அதில் ஒரு மாங்க் பார்த்தேன். ஓகே, தலைவரோட தேடுதல் ரொம்ப அதிகம் போலன்னு சொல்லி அவர் 7 நாளுமே நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ஒரு எங்களோட ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், 150 இல்லை 105 106 பேர்னு வச்சுக்கோங்களேன். அதில் மாங்க் சைடில் உட்காந்து எங்களோட தான் உட்காருவார். அவர் ரெகுலராக வந்து உட்காருவார். உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை பார்ப்பேன் நான். செம பெரிய தேடல் போல் மாங்கே இருக்கார். இப்போ அவரை போய் படித்தா சித்தார்த்தனே தமிழ் ஆள் தாண்டான்னு சொல்லிட்டு போய் தமிழ் டிஸ்கோர்ஸ் போவார். போயிட்டுன்னே பார்த்தோன்னே புரிஞ்சான் தமிழ் ஆள் தான். ஓகே, ஆனால் நல்லா மொட்டை அடித்து நல்லா அடி கண்ணுன்னு இருந்தார். ஆனால் அது வரைக்கும் ஒரு ஃபன்னாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே அவர் என்ன பாவமோ, அவருக்கு என்ன தேடுதலும். ஆனால் ஒன்ஸ் வந்து அவர் வந்து எப்போவுமே நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்டுட்டு போயிடுவார். அன்றைக்கி வந்து மெடிடேஷன் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு போல். அவர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்களோட தான் சாப்பிட்டாரு. அப்போ நான் எப்போவுமே சாப்பாடுக்கு ஃபஸ்ட்டு போயிடுவேன். ஏன்னா அதுதான் ஒரு சென்சேஷனான நடக்கிறது. அதுதான் இருக்கிற ஒரு சூப்பரான சென்சேஷன். அந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஃபஸ்ட்டு போயிடுவேன். போய் உட்காடுறேன். அவர் வராரு. வந்தோடனே எடுத்துகிட்டு லைனில் நிற்கிறாரு. அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் லைனில் நிற்க வேணாம், நீங்கள் மார்க்னால நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துக்கலான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பவுல் வச்சுருக்காரு. ஓகேவா? இப்படி ஒரு பவுல் வச்சுருக்காரு. அந்த பவுலில் வந்து அவர் வந்து சாப்பாடு போடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரைஸில் இப்போ 2 ரைஸ் வச்சுருந்தாங்க. ரெட் ரைஸ் ஒன்று, ஒயிட் ரைஸ் ஒன்று. ரெட் ரைஸோ அந்த ஒயிட் ரைஸோ போட்டுக்கிறாரு. அடுத்தது என்னது, சப்பாத்திக்கான அந்த ஒரு தொட்டுக்க ஒரு 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 சவுச்சவில் ஏதோ ஒரு கூட்டு மாதிரி. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தட்டில் வந்து சைடில் போடுவோம்ல, அதெல்லாம் இங்கே கிடையாது. கூட்டும் அதிலே. அதுக்கப்புறம் வந்து குழம்பும் அதிலே. அதுக்கப்புறம் வந்து சரி குழந்த போட்டோன்னா சலாடு போட்டோன்னா சலாடும் அதிலே. சரி, அதுக்கப்புறம் இதுதான் போடணுவாங்கன்னு பார்த்தோன்னா நம்ம எங்கே நான் உடஞ்சிட்டேன்னா
அடுத்தது வந்து அவர் அதை சாப்பிட்டுட்டு கூட அடுத்தது வாங்கிக்கலாம். இல்லை, அடுத்தது வந்து மோர் வச்சுருந்தாங்க. அந்த மோரும் அதிலே கொட்டினோடனே யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு இவ்வளோ சாப்பாடில் ஒரு இடத்த ஒரு பவுலில் மோர் கொட்டினோடனே எனக்கு அந்த இடத்துல வந்து என்னால் வந்து ப்ராசஸே பண்ண முடியல. நம்ம என்னன்னா இவ்வளோ பெரிய தட்டில் நான்லாம் எங்கள் அம்மா கிட்ட நான் திட்டுவேன். நான் போயிட்டு என்ன திட்டுவேன்னா, இந்த சாதத்தோடு இந்த தொட்டுக்கு ஒட்டக்கூடாது, இந்த தொட்டுக்கு இந்த தொட்டுக்கு ஒட்டக்கூடாது, இந்த ஒரு லெமன் இந்த இந்த ஊறுகாய் இதோட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரித்து வச்சு எனக்கு தட்டை பார்த்தா அழகாக இருக்கணும். இங்கே இருக்கணும் சாப்பாடு, இங்கே இருக்கணும் இது, இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், தனித்தனியாக செக்ரிகேட்டடாக இருக்கணும். ஆனால் அங்கே வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து அதை வந்து எல்லாமே ஒரே பவுலில் போடும்போது எனக்கு முடிஞ்சிட்டேன். நான் அந்த இடத்துல சோழி முடிஞ்சிச்சு அந்த இடத்துல. என்ன ஆச்சுன்னா, ஒரு ஒரு அந்த விஷயத்தை ஒரு காக்னைஸே பண்ணி எடுத்துகிட்டே வர முடியல. என்னால் ப்ராசஸே பண்ண முடியல. என்ன 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 அப்படி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா உங்களை சாப்பிட முடியுமா? நான் அடித்து பெட் கட்டுறேன், எவனாலே இப்படி சாப்பிட முடியாது, சரிங்களா? யாராலையும் அப்படி சாப்பிட முடியாது. வந்தார், வந்து எடுத்து அந்த பவுலை குடித்தார். குடிச்சிட்டு ஒரு சிரிப்போடையே அப்படியே எடுத்து அப்படியே பொறுமையாக குழந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டாரோ. என்னால் அதை வந்து எனக்கு சாப்பிட்ற இதே போயிடுச்சு. அருவருப்பு, அது அது அருவருப்பே கிடையாது எனக்கு வந்து. அது நான் ஒரு அருவருப்பாக நான் நினச்சிக்கிட்டு இருந்ததை அங்கே ஒருத்தர் வந்து அது வந்து அந்த ஒரு பிரேக் அவர் உடச்சி அவர் சாப்பிடும்போது அப்படி ஆயிடுச்சு. என்னன்னா, நீங்களாம் என்ன நீ ஆன்மீக பாதையில் உட்காந்து தேடுறேன்னு சொல்கிறாங்க பாருன்னு ஆயிடுச்சு. அடுத்து ஒரு இன்ன வரைக்கும் ஸ்டில் நான் எப்போ சாப்பிட போனாலுமே அந்த ஒரு பிளேட்டுலேருந்து, ஏன்னா நான் மோர் ஊற்றும் போது அந்த மோரில் வந்து ஊறுகாவோட அந்த ஆயில் பட்டாலே எனக்கு வந்து லைட்டாக நான் வந்து ஓசிடி மாதிரி ஐயோ ஆயில் படுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சாப்பிட்றதுனா ஒரே வயிறு தான், சாப்பிட்றதுனா ஒரே வாய் தான். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் வந்து அது என்ன சொல்லுதுன்னா, வெரி சிம்பிள். ஒருத்தங்க ஒரு தேடல், ஒரு ஆன்மீகத்தில் ஒரு தேடல் இருந்தால் எவ்வளோ எட்ஜுக்கு கூட போகலாம், எப்படி வேணால் போகலாம், எவ்வளோ எட்ஜுக்கு வேணால் போகலாம். அதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் தான். சத்குரு அடிக்கடி சொல்லுவார் என்னென்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து மலைக்கு போய் மெடிடேட் பண்ணணும், அப்படிலாம் கிடையாது. ஒரு தலைக்காணியை மாற்றி வச்சிட்டேன்னா, இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் ஃபேவரட் தலைக்காணின்னு இருக்குது, அதை மாற்றி என் தங்கச்சியோ இல்லை எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, இல்லை ஃப்ரெண்டுக்கும் நம்ம கொடுத்துட்டோன்னா, இல்லை எங்கேயோ தொலைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிடுச்சு உன் நிம்மதி. அப்போ அடிப்படை நிம்மதியும் அடிப்படை வாழ்க்கை ஒரு தலைகாணியில் வச்சுருக்கோம். அப்போ இப்படி ஒரு கட்டமைப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க எந்த மனுஷனாக இருந்தாலும் வெரி ஈஸி டு கெட் பிஸ்ட் ஆஃப், வெரி ஈஸி டு கெட் ஃபக்ட் அப்னு சொல்லுவாங்களா, போய் சோழி முடிஞ்சிச்சுதான், செத்தாண்டா நீ, வெரி ஈஸி. அது அங்கே வந்து அந்த இடத்துல நான் ரொம்ப அழகாக பார்த்தேன். அது வந்து சோழி முடிஞ்சு, நீ செத்த அவ்வளோதான், இட்ஸ் டன் ஃபார் த டே, இது வந்து முடிஞ்சிச்சு அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி நம்மளோட சின்ன சின்ன மைண்ட் ஏதோ அதான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், நீ வந்து பெருசுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பெண், ஒரு பைக்கில் ஒரு விஷயம், ஒரு பேசுகிற ஒரு வார்த்தை அங்கங்கே உட்காந்துட்டு இருக்கு உன்னோட சங்காராஸ், உன்னோட சம்ஸ்காராஸ். நீ என்ன பண்ணாலும் அதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டம். அப்போ அதனால தான் சொல்லுற ஒரு விஷயத்துலையும் அவராக இருக்கணும். நீ எங்கே வேணால் ஒழிஞ்சிட்டு இருக்கு, எப்படி வேணாலும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம யோகா பண்ணால் தான் நம்ம வந்து பெரிய ஆளாகி நம்ம வந்து முக்தி அடைஞ்சிடும். எனக்கு தம்பி அப்படி கிடையவே கிடையாது. நீ சாப்பிட்ற ஒரு விஷயத்தில் முதற்கொண்டு அது ஒழிஞ்சிட்ருக்கு, நீ பேசுகிற ஒரு விஷயத்துலையும் இருக்குது. அப்போ வந்து என்ன நடக்கும்? வெரி சிம்பிள், லிமிட்டேஷன்ஸ். அப்போ அங்கே அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ் உடையும் போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. ஏன்னா இன்னும் எனக்கு சொல்லி மாலைல பாருங்களேன், ஏன்னா 44 நிமிஷம் ஆச்சு இதை ரெக்கார்ட் பண்ணி. முடிஞ்சிச்சு, 7 நாள் முடிஞ்சுது, வந்துச்சு 7 நாள் முடிஞ்சிச்சு, 8 9 நாள், 7 நாள் வரைக்கும் நல்லா சஃபரிங் இருந்துச்சு. ஏன்னா அப்போ ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இந்த எத்தனை நாள் வைக்க முடியும், எத்தனை நாள். பட் 8ஆவது நாள்ல இருந்தால் புரிய வந்துச்சு. 8ஆம் நாள் உடம்பு நம்பிடுச்சு, மனசு நம்பிடுச்சு. நீ உனக்கு பிடிக்கணும்னாலும் உன்னை 12ஆம் தேதியோ இல்லை ஏதோ ஒரு டேட்டில் அடிச்சு துரத்திடுவாங்க, உனக்கு பிடிக்கும். அப்போ ஓரளவுக்கு உடம்பு அளவில் புத்தி அளவில் வந்து ஓகே ஒரு ரெஸ்ட் விட்டுடுச்சு. ஓகே இது இப்படி தான் சொல்லிட்டு
அப்படி விட்ட பிறகு தான் வந்து புரிஞ்சுது. ஓகே, அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கோர்ஸை வந்து இன்வைட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த கோர்ஸ் விதமான அந்த டெக்னிக்ஸ், வெரி சிம்பிளுங்க டெக்னிக். இப்போ எப்படி பம்பில் இப்படி அடிச்சிங்கன்னா தண்ணி வருதோ ஒரு டெக்னிக், அந்த டெக்னிக்கில் எடுக்கும்போது பழைய சம்ஸ்காராஸ் வந்து பழைய கிரேவிங் அண்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வெளியில் வரும். நல்லா நடந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு போகும்போது கடைசியாக ஒரு நாள் 9ஆம் நாள் முடியுது, 10ஆம் நாள் காலையில் சைலன்ஸ் பிரேக். ஓகே, ஏன்னா இந்த பீஸுங்களை அப்படியே கோயங்கேஜி யோசிச்சார், இந்த பீஸுங்களை அப்படியே வெளியில் அனுப்பிச்சோன்னா செத்துருங்க. ஏன்னா 10 நாள் சைலன்ஸ், ஏன்னா அப்போ வந்து மண்டேயும் காலி ஆகிடும், மண்டே பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் யோசிச்சு முடிச்சிடும். அப்போ இருக்கிறது வெறும் பழைய சம்காராஸ் மட்டும்தான். அந்த சம்காராஸ் வெளியில் வரும். ஆனால் அந்த சம்காரத்தையும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. என்னென்னா பழைய பதட்டங்கள், பழைய கோபம், வெறுப்பு எல்லாமே ஒன்று வெளியில் வரும்போது நல்லா தெரிஞ்சிச்சு. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும்போது திடீர்னு ஹார்ட் பீட் வந்து அதிகமாகும், பால்பிட்டேஷன் அதிகமாகும். அந்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இப்போ ஒருத்தர் ஒரு கஷ்டத்தில் இருக்கார், காசு கேட்குறாரு. அந்த இடத்துல நம்மளால் கொடுக்க முடியாத இன்மையில் ஒரு பதப்பதப்பு, இல்லை வந்து நிறைய பதப்பதப்பு, நிறைய பால்பிட்டேஷன்ஸ், நிறைய ரியாக்ஷன்ஸ் உடம்புல, அது எல்லாமே ஒன்று வெளியில் வரும்போது நல்லா தெரிஞ்சிச்சு. நம்ம நினச்சிட்டு இருக்க ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் தான் நம்ம உடம்பு வந்து பிரெத்தை மாற்றும், ரியாக்ஷன்ஸை மாற்றணும், அப்படி கிடையாது. இருக்கும்போதே நேச்சுரலாக பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரை யோசிக்காமல் மண்டையை உழப்பாமல் இருந்தோம்னா ஒரு விஷயம் நடக்குது உடம்புல. எதுவுமே நடக்காது. பழைய விஷயங்கள், பழைய சங்காராஸ்கள், பழைய ப்ராசஸ் பண்ண எமோஷன்ஸ்கள் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிது. இது எல்லாம் நடக்க அப்படியே தெரிஞ்சிச்சு. ஒரு டைம் ரொம்ப பதப்போறோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், டைம் ரொம்ப அழுவையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அப்படியே வந்து இருந்துச்சு. எல்லாம் போயிடுச்சு, சூப்பர், முடிஞ்சிச்சு, சாப்பிட்டாச்சு. ஓகே, கடைசி நாள் வருது, 10ஆம் நாள் வருது. 10ஆவது நாள் வந்த பிறகு தான் எனக்கு மறந்துட்டேன். சரி, 2019 பண்ணது 10ஆம் நாள் எனக்கு தெரியும். ஆனால் 10ஆம் நாள் காலையில் ஃபோன் தந்துடுவாங்க, காலையிலே ஃபோன் தந்துடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் அன்றைக்கி மெத்த பாவனா டேன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு டே, எனக்கு ஆனால் ஞாபகம் இல்லை. ஆனால் அன்றைக்கி வந்து காலையில் தெரிஞ்சா இன்றைக்கி ஃபோன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் லெவல்லாம் சாந்தமாயிட்டாச்சு. போனால் காலையில் போகிறோம், பண்ணுறோம். அன்றைக்கி அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணி முடிச்சவரை மெத்த பாவனடேனா உங்களோட, ஏன்னா இவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க, உங்களோட சங்காராஸை, உங்களோட விருப்பு வெறுப்புகளை நீங்கள் ஒரு ஆளாக போய் அதை பொருட்படுத்தாமல் அதை ஒரு வெறும் அப்சர்வராக பார்த்து அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஞானி ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, பட் அது பண்ணும்போதுமே ஒரு விதமான புண்ணியம் ஜென்ரேட் ஆகுச்சு. புண்ணியம்னு சொல்லக்கூடாது, ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஜென்ரேட் ஆகும் உடம்புல. ஏன்னா ஒரு விருப்பு பார்க்காம இருந்தாலே தட்ஸ் நேச்சர் ஆஃப் இயற்கை. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, இந்த உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அது அவர் அழகாக சொல்லுவார், மெத்த பாவனைனா அந்த பாசிட்டிவ் இதை வந்து வெளியில் எமிட் பண்ணுறது, அந்த பாசிட்டிவான விஷயத்துலேருந்து வெளியில் கொடுக்குறது, அந்த பாசிட்டிவான விஷயத்துலேருந்து வெளியில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அது வரைக்குமே எனக்கு வந்து கம்பேஷன்னா வந்து நான் நினச்சேன், ஓகே, ஒரு ஞானியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கம்பேஷன் இருக்கும். எனக்கு கம்பேஷன், அடிப்படை கம்பேஷன் எல்லாருக்குமே இருக்கணும். ஒருத்தங்க வந்து கிடக்குறாங்களா, ஓகே, ஒருத்தங்க ஃப்ரெண்டுக்கு காசு கேட்குறாங்களா, இல்லை ஃப்ரெண்டுக்கு ஒரு வழி இருக்கா, இல்லை ஏதோ ஒரு பட் ஸ்டில் நல்லா நம்பிச்சா அந்த சர்க்கிள்குள்ளே தான் உங்கள் கம்பேஷன் இருக்குது. கரெக்டாக அப்பாவாக இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், இதே அந்த சர்க்கிள் வெளியில் நான் என்ன உனக்கு கஷ்டம், நான் என்ன உனக்கு பண்ணணும், பட் ஸ்டில் வி ஆல் ஆர் கம்பேஷன் வித் அவர் கம்ஃபர்டபுள் லிமிட்ஸ், பட் நாட் எக்ஸாக்ட்லி ஃபுல்லி. ஒரு ஹோல் ஹார்ட்டட் கம்பேஷன் வந்து இந்த வாழ்க்கையில் வந்து யாருமே பார்த்தது கிடையாது, எக்ஸப்ட் ஞானிஸாக இருக்கட்டும். ஞானி, அந்த ஒன் ஹூ பிகேம் புத்தா, ஒன் என்லைட்டன்ட் பர்சன்ஸ் மட்டும்தான் அந்த கம்பேஷன். எல்லாருமே பேசிப்போம் கம்பேஷன். பட் அந்த ஒரு மொமெண்ட்டில் தான் 33 வயசாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. 3 அப்படின்னு கிடையாது, 33 வயசாகிடுச்சு. கம்பேஷன்னா என்னன்னா, அப்போ நான் ஃபீல் பண்ணேன். அவர் சொல்லுவார், எல்லா உயிரினங்களும், எல்லா உடல் உள்ள உயிரினங்களும், உடல் இல்லாத எனர்ஜி வைஸாக எல்லாமே, அது சொல்லலாம், பூத பிரேத பிசாசு எல்லாத்துக்குமே
என்னோட இந்த நான் பண்ண உழைப்பினால் வந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எல்லாருக்குமே நான் கொடுக்கின்றேன், எல்லாருமே என்னோட விஷயத்தை எடுத்துக்கோங்கன்னு. ஐயோ, அப்படி சொல்ல அது வெறும் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான், வெறும் ஒரு தமிழ் வார்த்தை தான், அதில் என்னடா இருக்குன்னு சொல்லும்போது, ஏன்னா 10 நாள் ஏதோ ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம் வாழ்க்கையில். நல்லா கவனிச்சு பாருங்கள், நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், என்ன ஏஜாக இருக்கட்டுமே, வி பீன் ட்ரைங் ஸோ மச் இன் அவர் லைஃப். ட்ரை முடியல. பட் அட் தி எண்டு அது முடிகிறதுல ஏதோ ஒரு 1% சக்ஸஸ், 1% நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று நடந்துச்சு, நடக்கலைன்னு கூட வச்சுக்கோங்க, டசன்ட் மேட்டர். ஏதோ ஒன்று நடந்துச்சு, ஏதோ ஒன்று நடந்துருக்குது. மேபி நம்ம அவேராக இல்லாமல் இருக்கலாம். அப்போ பார்த்தோம்னா அந்த ஒரு நடந்த ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அது வந்து அழற நான் ஏன்னா அப்படி ஒரு நான் நிறைய டொனேஷன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில். பட் அதில் எப்போவுமே ஒரு சட்டில் ஃபார்மாக ஒரு ஈகோ இருக்கும். நம்மளால் முடியுது, நம்மளால் பண்ண முடியுதுன்னு ஒரு ஈகோ இருக்கும். அதை தாண்டி எவ்வளோ தான் சொன்னாலுமே அதை தாண்டி இன்னொன்று என்னென்னா, என்னோடய குருக்கு நான் பண்ணுறேன்னு ஒரு ஈகோ இருக்கும். அதுலேயுமே பாரு, ஊராம்பூட்டு குருக்கு நீ பண்ண முடியாது. நீ பிலவர்டுன்னு நினைக்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்கு மட்டும்தான் பண்ண முடியாது. பிலவர்டு இல்லாத ஆஸ்பெக்டுக்கு பண்ணவே மாட்டோம். அதுவே ஒரு கள்ளத்தனம் ஆச்சு. இவர் பிடிச்சாதான் பண்ணுவார், இவர் பிடிக்கலன்னா பண்ண மாட்டார். சரி, வேற ஒரு முரண்பாடான ஒரு குருக்கு ஒன்று டொனேட் பண்ண முடியாது, வேற ஒரு முரண்பாடான ஒரு இன்ஸ்டியூஷன் டொனேட் பண்ண முடியாது. ஏன்? பிகாஸ் யூ பயாஸ்ட். அந்த இடத்துல ஃபில்ட்ரு இல்லாத ஒரு கம்பேஷன், ஒரு பவுண்ட்ரி இல்லாத ஒரு கம்பேஷன், ப்ரெஜடைஸ்ட் இல்லாத ஒரு கம்பேஷன், லாஜிக் இல்லாத ஒரு கம்பேஷன். அழுது தள்ளுறேன். அதுக்கு முன்னாடியுமே எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ஏன்னா நம்ம தான் கொஞ்சம் பெரிய ஆளாச்சு, எந்த இடத்துக்கு போனால் ஒரு எனர்ஜி வைஸாக ஒரு விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு சீனா போடாமல். பட் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அட்டின்னு இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து உட்காந்தோடனே நல்ல ஒரு ஃபஸ்ட்டு செஷன் இதில் நான் வந்து உட்காந்தோடனே ஒரு கண்ணில் தண்ணி வருது. அந்த தண்ணி வருது என்னது வந்தோடனே நிறைய பேர் என்ன மனசில் இது என்ன வந்துச்சுன்னா, நான் லூஸ் தான், பட் ஸ்டில் நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு அல்டிமேட்டுன்னு ஒரு ஆஸ்பெக்டுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு இடம் சக்தி வாய்ந்ததா இல்லையானா உங்கள் உடம்பு காட்டிடும், உங்கள் மனசு காட்டும், புத்தி கிடையாது. அவுட் ரைட்டாக தெரியுங்க. பிகாஸ் யூ பிகம் எ மிரர். ஓகே, அதுக்காக ஃபுல் மிரர்லாம் கிடையாது, ஏதோ ஒரு சின்ன சொத்தையான ஒரு மிரர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போகும்போது எந்த ஒரு இடமா ஒரு கோயிலாக இருக்கட்டும், சாமி ஒரு நல்ல தீபம் காட்டும்போது நம்ம கண்ணிலேருந்து நல்லா அழுக வரும். ஓகேவா? என் கண்ணிலேருந்து வந்துருக்கு. தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஒருமை என்னென்னா தெரியும், ஓகே சம் எனர்ஜி, ஏதோ ஒரு எனர்ஜிக்கு இங்கே வந்து இந்த இடம் கான்சிக்ரேட் கூட பண்ணலாம். ஏன்னா நம்மளாம் வந்து கான்சிக்ரேட் இடம் தானே பார்த்துருக்கோம். முக்காசி எனர்ஜினா கான்சிக்ரேட்டட், இட் ஹாஸ் டு பி கான்சிக்ரேட்டட். அப்படிலாம் இல்லை. அதனால தான் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் எந்த இடத்துல தியானம் பண்ணுறீங்க, எந்த இடத்துல சாதனா பண்ணுறீங்களோ அந்த இடம் ஃபிக்ஸடாக வந்து வச்சுக்கோங்க, அந்த இடத்த வந்து மாற்றாதீங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா எந்த இடத்துல தியானம் பண்ண மெடிடேஷன் பண்ண அந்த இடத்துல ஒரு கக்குன் மாதிரி ஒரு எனர்ஜி உருவாகிட்டு இருக்கும். அந்த எனர்ஜி அந்த ஒரு ஹாலில், அந்த விபாசனா ஒரு மெடிடேஷன் ஹாலில் நான் நல்லா ஃபீல் பண்ணேன். உட்காந்து கண்ணு மூடனோடனே தண்ணி வருது. அப்படியே தண்ணி வரும்போது ஓகே, நிறைய பேர் இந்த இடத்துல செமையாக இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க, அதனால் அவ்வளோ ஒரு எனர்ஜி வைப்பு அதை நல்லா நிறைய பேர் கவனிச்சுப்பாங்க. ஏன்னா அந்த விபாசனா அந்த இடத்துல 10 நாள் என்னால் பண்ண முடியுது. வீட்டில் வந்து நான் அடித்து சொல்கிறேன் 20% கூட பண்ண முடியாது. ஏன்னா அந்த எனர்ஜி, அந்த ஒரு இது. அதனால தான் சொல்லுவாங்க, படிக்கும்போது கூட நான் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவேன், சிஏ படிக்கிறீங்களா, இல்லை வந்து மெடிசன் நீட் படிக்கிறீங்களா, ஐஏஎஸ் படிக்கிறீங்களா, படிக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கணும். ஏன்னா எப்போவுமே ஒரு ஹியூமன் இஸ் ஆல்வேஸ் லிமிட்டட். முடியும், அவ்வளோதான். இன்னைக்கு யோகா பண்ணோன்னா 108 சூரிய நமஸ்காரம்னா ஏதோ ஒரு 4-5 தான் முடியும். 108 பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஒருத்தங்களோட லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது, இல்லை ஃபிசிக்கலான லிமிட்டடாக. அதே மாதிரி நான் சிஏ ஒரு டைமில் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து நான் வந்து லைப்ரரி போவேன். ஏன்னா ஜஸ்ட் டு கெட் தட் என்வாயர்மெண்ட். அந்த என்வாயர்மெண்ட்டில் நம்ம வந்து படிக்கும்போது தான் வந்து நம்ம சம்டைம்ஸ் மைண்டு படிக்காதன்னு சொல்லும். அப்போ வந்து முன்னாடி போவோம், வெறி உண்டு படிச்சுட்டு பாடுறான். ஸோ தட்ஸ் ஹவ் த என்வாயர்மெண்ட் ஒர்க்ஸ். அதனால்
எப்போவுமே ஒரு என்வாயன்மெண்ட்டில் போனால் அந்த விஷயம் தானாக நடக்கும். அதே மாதிரி தான் அந்த ஒரு மெடிடேஷன்லையுமே உட்காந்து அது வாட்டி வந்துச்சு, டிஎஸ் வந்துச்சு, சூப்பர் ஃபைன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்தது எப்போனா அந்த டைமில் மெத்தபாவனா டைம் அப்போ உட்காந்துருக்கேன், நடக்குது, அழுகுறேன், அப்படி அழுது தள்ளுறேன். ஏன்னா நான் பவுண்டட்லெஸ் ஆன ஒரு கம்பேஷன் சொன்னாலுமே ஸ்டில் அங்கே பவுண்டரி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஒரு மொமெண்ட்டில் ஃபீல் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு, அப்பா நம்ம வந்து உயிரே இல்லாத ஜீவங்களுக்கு கூட எது நான் லிவிங் ஆஸ்பெக்ட் கூட வந்து கம்பேஷனாக இருக்க முடியுடான்னு. வெரி சிம்பிள். இது ஒரு இருக்குன்னா இந்த ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இதுக்கு எப்படி கம்பேஷன்? அப்போ முடியாது. ஒரு ஒரு லிவிங் ஆஸ்பெக்ட் தான். அப்போ வந்து ஒரு பவுண்டட்லெஸ்க்கான ஒரு கம்பேஷன் வந்து எப்படி இருக்கணும்னு வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து இன்ன வரைக்கும் என்னால் வந்து அது ஒரு நல்ல ஒரு மெமரபுளான அந்த மூமெண்ட்லேருந்து தான் கருணை மரிசி எல்லாம் சொல்கிறோம். அது தெரேசா கம்பேஷன் எல்லாம் அடிச்சு விட்றான், எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளுக்கு ஒரு ஃபீல் நடக்கும் போது, ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்பேஷனேட்டான ஒரு எனர்ஜியை உருவாக்கும் போது யோபா செஞ்சு ஞாபகம் ஒரு ஆங்கிளும் எனக்கு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். நான் என் கிளைண்ட்டுக்கிட்ட நான் எப்படி கம்பேஷனாக இருந்தேன் இல்லையா, நான் என் அம்மா கிட்ட கம்பேஷனாக இருந்தேன், என்னோட வாட் எவர் த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் நான் கம்பேஷனாக இருந்தேன்னா இல்லையா, ஒரு பஸ்ஸு சீட்டு பக்கத்தில் உக்காந்துறவங்களுக்கு கிட்ட என்னோட ஒரு ஷோல்டர் பேக்கை அவன் கால் இடிக்கிற மாதிரி இடத்துல வச்சு கம்பேஷனாக இருந்தா இல்லையான்னு அவ்வளோ டீப்பு அந்த இடத்துல வச்சேன்னா அவன் கால் இடிக்குமே, இடிக்காத அந்த இடத்துல ஒரு கம்பேஷனாக இருந்தேனா இல்லையா. இது வந்து எல்லாமே ஒன்றுக்கு செகண்டில் போச்சு. இப்போ இந்த இடத்துல கம்பேஷனாக இருந்திருந்தேன்னா இன்னும் எனர்ஜியாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், உயிராக இருக்கட்டும், வாட் எவர் ஆஸ்பெக்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸூபரண்ட்டாக, இன்னும் கொஞ்சம் விவிடாக, இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கலாமா. சரி, ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ தான் புரிஞ்சுச்சு கம்பேஷன் அகைன். நான் எனக்கு நினச்ச கம்பேஷன் இட்ஸ் அ பை ப்ராடக்ட். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பை ப்ராடக்ட். கம்பேஷன் வந்து ஒரு பை ப்ராடக்ட் தான். ஒரு யோகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு கருணை ரூபத்தில் தெரியும். ஓகே புத்தாவே திட்ட வந்தவங்க எல்லாருமே வந்து புத்தா கருணையாக தான் பார்த்தாரு. நான் நினச்சேன், அதை ஸ்டேட்டு போக கம்பேஷன் தானாக வரேன். தம்பி அப்படி கிடையாது. கம்பேஷன் ஆல்சோ நீட் டு பி ப்ராக்டிஸ்டு. அடாப்பாவி கம்பேஷனும் ப்ராக்டிஸ் பண்ணணும் எனக்கு ஆயிடுச்சு ஒரு டைமில். பட் ஐ ஃபெல்ட் ஹாப்பி. கம்பேஷனும் ப்ராக்டிஸ். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறேன்னு, இப்போ முடிஞ்ச ஒரு 10 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 நாளில் ஒரு வாரம் தான் இருக்குது. நிறைய பிடிக்காத விஷயம் நிறைய பர்சன்ஸ் பண்ணும்போது எப்படி என்ன முன்னெல்லாம் வந்து திட்டிட்டு எப்படி விட்டுருன்னா மனசால ஓரளவுக்கு திட்டிட்டு எல்லாம் சம்ஸ்காராஸ் அப்படி தாண்டா கிடப்பீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி நக்கலாம். ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா திட்டுவேன், லைட்டாக சட்டில் திட்டிட்டு என் மனசு ஒரு ஆசைக்கு திட்டிட்டு, பட் இருந்தாலும் அட் தி எண்டு அவங்கள ஒரு விஷயத்தில் தூக்கி போடுறதுக்குள்ள மனசில் ஒரு 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 எப்படி சொல்ல அணைக்கிறதுன்னு வாங்களே, ஒரு கட்டி அணைச்சி இட்ஸ் ஓகே. எனக்கு நானே மனசில் கட்டி அணைச்சி இட்ஸ் ஓகே. ஒரு கம்பேஷன் அந்த இடத்துல, ஒரு கம்பேஷன், ஒரு லவ் அந்த இடத்துல, ஒரு எம்பத்தி மாதிரி அப்படி கட்டி முடிச்சோம்போது அவங்களால உருவாக்குன என்ன சங்காராஸ், அவங்களால உருவாக்குன எந்த கர்ம வினை, அவங்களால உருவாக்குன எந்த சம்ஸ்காராஸ் எதுவாக இருந்தாலுமே அந்த கட்டி அணைக்கும் போது என்ன ஆச்சுன்னா, மனசால கட்டி அணைக்கும் என்ன ஆச்சுன்னா கரைஞ்சிடுது. ஆடாப்பாவிகளா, இது தெரியும். நம்ம இல்லைன்னா என்ன பண்ணணும், நான் அடுத்தவன் திருப்பி விபாசனை உட்காந்துட்டு நேத்தி அவன் என்ன பண்ணா அது மேலே வரும், அதுக்கு நான் ரியாக்ஷனை அன்னிச்சு சொல்லிட்டு அதை திருப்பி அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எடுக்கணும். எதுக்கு இந்த வேலை? அப்போ ஒரு மனுஷன் ஃபுல் டைம் கம்பேஷனில் இருக்கும்போது என்ன ஆகிடுது, எந்த கர்ம பதிவுகளும் அவன்கிட்ட இறங்கலை. இவ்வளோதான். அதனால சொன்னாங்க குருமார்கள் தெய்வங்களுக்கு கர்மமே கிடையாதுன்னுவாங்க, கர்மாவே கிடையாது. ஏன்னா அவன் ஃபுல் டைம் கம்பேஷனில் இருக்கான், அவன் ஃபுல் டைம் ஞானத்தில் இருக்கு, ஃபுல் டைம் ஞானம் கூட கிடையாது, ஃபுல் டைம் லவ், ஃபுல் டைம் இவ்வளோதான் சார். எவ்வளோ திட்டு செருப்பாலடி என்ன வேணால் பண்ண அடி சொல்லுது, ஃபுல் லவ், ஃபுல்லான கம்பேஷன். அப்போ ஃபுல் கம்பேஷனில் ஒரு மனுஷனோ ஒரு ஆணோ பெண்ணோ யார் இருந்தாலுமே ஒன்றுமே கிடையாது, கர்மவினையே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ரெக்கார்ட்ஸே வராது. அப்போ திஸ் இஸ் த அல்டிமேட்.
இது வந்து இதுதான் 10 நாளில் வந்து அப்போ வந்து ஏன்னா நம்ம இந்த பாத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கோம். நான் தான் சொன்னேனே 10th முடிச்ச 12th முடித்த டைம்லேருந்தே வந்து இந்த பாத்தில் வந்து அடித்து முடி ஏன்னா லக்னமே கேதா ஆன்மீகம் என்னென்னு அடித்து ஓடின டைம்லாம் தாண்டி இப்போ வந்து இதெல்லாம் நடக்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க. சரி, ஐம் ஸ்டில் ஃபாலோயிங். ஏன்னா நான் ஈஷா ப்ராக்டிசஸ்மே நான் நிறையா பண்ணுறேன். சொல்லுவாங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது, டெக்னிக்குள்ளாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. பட் வெளியில் தனிடுறேன் ஒரு 1 hour ஒரு 1/2 hour 45 minutes உட்காந்து சென்சேஷன் அப்சர்வ் பண்ணுறது நல்லா இருக்குது. அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் குட் ஆல்சோ. ஸோ ட்ரை பண்ணுங்க. இட் இஸ் ஃப்ரீ எவ்ரிவேர். ஆமாம், இட் இஸ் ஃப்ரீ அரவுண்ட் த வேர்ல்டு. இதில் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. முடிச்சிடலாம், எனக்கு இன்னும் சொல்லி முடிச்சிடுறேன். என்னடா இவன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கேன், வேறு வழி கிடையாது. இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா திருப்பி நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே வந்து ஈஷாவில் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கன்னுவாங்க. நம்ம கேட்கும் போது எதுக்குடா ஷேர் பண்ணிட்டு என்ன தற்பெருமையாக என்ன மார்க்கெட்டிங்கானு இருக்கும். ஓகேவா? பட் அது அப்படி கிடையாது. அது என்னென்னா நான் அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் திருப்பி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், இல்லை ஒரு டெஸ்டிமோனியெல்லாம் கொடுக்குறேன், எனிதிங். இல்லை நான் பிளாகாக எழுதுறேன்னா என்ன ஆகும், இல்லை ஒரு டைரி ஜேர்னலிங்காக நான் எழுதுறேன்னா என்ன ஆகும்னா ஐம் ரீலிவிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ரீலிவ்னால என்ன ஆகுது, ரீலிவ்னா என்ன ஆகுதுன்னா நான் சொன்ன கம்பேஷனாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அந்த சாப்பிட்ற இதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஒரு உடைக்கிற தன்மை, நான் சாப்பிட்ற ஸ்டைல்லேருந்து வரக்கூடிய இன்சைகள். ஏன்னா சாப்பிட போகிற நிம்மதியாக அது என்ன இந்த தயிரோடு அந்த ஊறுகாய் தொட்டிச்சுன்னா நிம்மதி போயிடுச்சா? அப்போ அங்கே உனக்கு சொருவம் தான். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இதை நான் வந்து ரீலீவ் பண்ணும்போது ஐ வில் ரிமெம்பர் இட் அகெயின் டு ஒர்க் ஆன் இட். ஓகே, இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடாது, இந்த இடத்துல இப்படி இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்க நான் திருப்பி எக்ஸ்பீரியன்ஸை பதிவு பண்ண நான் எனக்கு நானே இந்த விஷயங்களை ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இனிமேல் நிறைய வீடியோஸ் போட போகிறேன், யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், லாங் ஃபார்மேட். ஏன்னா இன்ஸ்டா ஸ்டில் ஹுக்குன்னு வாங்க, இதுன்னு வாங்க, அதுன்னு வாங்க. ஐ வாண்ட் டு பி ரா. நான் வந்த பாதை, நான் நடக்கக்கூடிய பாதை, எனக்கு நடக்கிற மென்டல் டார்ச்சர். ஓகே, எல்லாருக்கிட்டையும் இந்த மண்டை இருக்குது. இந்த மண்டை எவ்வளோ டீசெண்டாக இந்த வாழ்க்கையில் ஹேண்டில் பண்ணுறது தான் இங்கே இந்த கேமு. அப்போ எவ்வளோ டீசெண்டாக இந்த வாழ்க்கையை, இந்த மைண்டை ஹேண்டில் பண்ணிட்டோன்னா எப்படி நடக்கும். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஸோ எல்லாம் எனக்கு விஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன். கடைசி எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, எப்போவுமே முடித்தோடனே டொனேட் பண்ணணுமா, கையில் கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அதான் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா எனக்கு வந்து சும்மா என் பர்த்டேக்கு வந்து எனக்கு காசு தரணும்னு சொல்லிட்டு, அந்த பழக்கெல்லாம் கிடையாது. என் தங்கச்சி வந்த பிறகு தான் கிஃப்ட்டு கொடுக்கணும், அது என்ன பட் இட்ஸ் அ குட் திங், நாட் பேட், குட் திங். இப்போ எனக்கு எங்கள் அம்மா எனக்கு வந்து 3000 ரூபாய் காசு தந்துருந்தாங்க. இல்லை 500 ரூபாய் ஏதோ எதுக்கு செலவு பண்ணது தெரியல, செலவாயிடுச்சு. அப்போ வந்து 2500 இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் மாத கடைசின்னு நினைக்கிறேன், ஏதோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டாக இருந்துச்சு. சரி பொறுமையாக தான் காசு வரும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எனக்கும் டொனேட் பண்ணணும்னு ஐடியா இல்லை. பட் கண்டிப்பாக டொனேட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்லை. பட் சரி வா போய் டொனேட் பண்ணணுன்னு எதாச்சியாக போயிட்டோன்னே பர்ஸை திறந்து பார்த்தா 2000 ரூபாய்ச்சி கொடுத்துட்டேன், வந்துட்டேன். ஓகேவா? அகெயின் இட் இஸ் ப்ரைஸ்லெஸ். அதுக்கு காசே கிடையாது. அகெயின் இட்ஸ் அ சாய்ஸ். இருந்தால் தரலாம், இல்லைனா ஓகே. இப்போ 2500 ரூபாய் நான் கொடுத்துருக்கேன்னா 10 நாள் சோறு தின்னு இருக்கேன். இது லாஜிக் மைண்ட் சொல்லுவோம், 10 நாள் சோறு தின்னு இருக்கேன், 10 நாளில் 2 வேளை நல்லா சாப்பிட்ருக்கேன், படுக்கிற இடம், தனி ரூமு, அதுதான் ஹைலைட்டு. தனி ரூமு, பெட்டு, டாய்லெட்டு, ஏசி, ஹீட்டரோட, ஏசி கிடையாது ஹீட்டரோட. இதெல்லாம் நீ கனெக்ட் பண்ணாலே எங்கேயோ சொல்லணும்னா என்னால் முடிஞ்சதும் 2500 ரூபாய் கொடுத்துட்டு வரேன். மனசார கொடுத்தேன். அடுத்து வர ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தாண்டி அவன் இந்த ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வரேன். இங்கே தான் ஹவு த தம்மம் ஒர்க்ஸ், ஹவு த கர்மா ஒர்க்ஸ், எப்படி சுற்றி எப்படி வருதுன்னா, எப்பவுமே சொல்லுவாங்களே நீ கொடுத்த பல மடங்கு காசு வரும்னு. கொடுத்த பல மடங்கு காசு வரும்னு இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி
ஏன் ஒரு இருக்குது, இல்லைன்னு கிடையாது. பட் அது அவங்க காசாக மானிட்டரியாக வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு வெரி சிம்பிள் லைஃப்பில் வந்து நியூட்டன்ஸ் தேர்டில் சொல்லுவாங்களே ஈக்குவல் அண்ட் அதான் எவ்ரி ரியாக்ஷன் அஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ். எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்றதான் விடுமே ஒழிய அழிக்க முடியாதுன்னு சொல்லுவார் அவர். அப்படின்னா என்னென்னா, ஒரு நல்ல ஒரு கர்மம் பண்ணியிருக்கோம், 2000 ரூபாய் நான் டொனேட் பண்ணியிருக்கேன்னா, நாட் டு பிராக், முடிஞ்சது அது. ஓகே, எனக்கு டொனேட் பண்ண ஆசை, பட் அப்போ கையில் 2000 கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்த அடுத்த நாளே வந்து நான் உட்காந்து பார்க்குறேன். ஒரு ஜாதகம் ஒருத்தங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, நான் பட் அன்றைக்கி லீவ் எடுக்கலாம்னு தான் இருந்தேன். அந்த சண்டே காலையில் விட்டாங்க. அன்றைக்கி வந்து உட்காந்தேன், மதியானம் உட்காந்தேன், காலையில் உட்காந்து பார்க்கலான்னு பார்க்குறேன். அந்த ஜாதகம் வெறும் மேரேஜ் மேட்சிங் தான். ஆனால் மேரேஜ் மேட்சிங்கே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, மேரேஜ் மேட்சிங் என்ன, எவ்வளோ காசு வாங்குறீங்க நிறைய பேர் கேட்டுட்டு போய்ட்டு, நான் பேஸ் ப்ரைஸாக நான் ஏதோ ஒரு ப்ரைஸ் சொல்லுவேன். சும்மா கம்மியாக தான் சொல்லுவேன், 300 ஒரு 400 500 சம்திங் சொல்லுவேன் நான். அப்புறம் வந்து சொல்லும் போது என்னாச்சு, சரி இந்த கிளைண்ட் வந்து இவர்கிட்ட நான் பெருசாக காசு பதிலாக பேசல. ஏன்னா அவரே விருப்பப்பட்டு போயிடுற, நம்ம என்ன பண்ண உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு 1 hour பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணை பற்றி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பேசுகிறேன். அந்த பொண்ணு என்ன பண்ண ஒரு வாட் இஃப், இந்த வாட் இஃப்ல ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு எனக்கும் அந்த கிளைண்ட்டுக்கு. போயிட்டோன்னே பார்த்துட்ருக்கோம், பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா he paid 2500 rupees. I was like ஷாக் ஆகிட்டேன். ஏங்க சும்மா தானேங்க உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், ஏங்க அதுக்குங்கன்ட்டு. அவர் வந்து ஒரு வார்த்தை பேசல, கட் பண்ணிட்டு போயிட்டார். அப்போ இங்கே என்ன ஒர்க் ஆகுதுன்னா, நாட் தட் ஐ எம் குட், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, மனசார கொடுத்தேன். அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, திருப்பி வந்து உட்காந்துடுச்சு. ஏதோ சொல்லுவாங்களே, திருப்பி அக்ஷய பாத்திரா மாதிரி. எனக்கு வந்து ரொம்ப அது வந்து எப்படின்னா ரொம்ப ஷாக்கிங்காக, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்த. ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க வாழ்க்கை வந்து கஷ்டம்தான். யாருக்கு அது வாழ்க்கை வச்சு செய்கிறது, அதை கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன், ஆல்வேஸ் வச்சு செய்யும். பட் இன்னொரு சைடு நம்ம எப்படி இருக்கிறோன்னு ஒரு ஃபேக்டர் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர் ரெடி பண்ணுறதுக்கு யூ நீட் டூல்ஸ் இன் யோர் லைஃப். ஏதர் ஷாபை மாமுத்ரா இல்லை ஈஷா கிரியா, எனி டூல்ஸ், விபாசனா இல்லை வந்து சுதர்சன கிரியா, ஏதோ ஒரு டூல் வேணும் சாதனான்னு சொல்கிறதுக்கு. அந்த டூல் இருந்தே ஆகணும். இந்த டூல் இல்லைன்னா ஒன் வில் கெட் லாஸ்ட். தசா புத்தி மேலே ஏறி கீழே ஏறி வரும்போது தலைவர் காலி ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்சால் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறைய டூல்ஸ் இருக்குது, அடுத்து வர சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நான் பேசுகிறேன். நிறையா இருக்குது. இது ஒன் ஆஃப் த டூல் விச் ஐ வென்ட் ஃபார் அன் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு சொல்லிட்டு. ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட ஒரு இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு என்வாயர்மெண்ட், நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு பீப்புள், நல்ல ஒரு முயற்சி கண்டிப்பாக பண்ணணும்னு பார்க்குறேன். பார்ப்போம். தேங்க்யூ.